யார்கிட்ட பிரச்சனை பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு இன்னும் தெரியல. நாம பெரிய ஆளா வேணும்னா இருக்கலாம், ஆனா நம்ம பகைச்சிக்க கூடாத ஆளுங்க இன்னும் சிலர் இருக்காங்க. அவங்கள பகைச்சிக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கே அது நல்லதா இல்லாம போயிடும் என்று தன் மகனை கண்டித்தார் ஹெய்டன். ஆனால் விக்டர் அவரின் பேச்சிற்கு மதிப்பு கொடுக்கும் எண்ணத்தில் இல்லை. அவன் இதை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. அப்பா, நீங்க இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கீங்க. இப்ப இருக்கிற காலம் வேற. அந்த சக்தி வேலால சிட்டாடலுக்கே வர முடியல. அவன் அதுக்கே பயந்திருக்கான். இதுல அவனால என்னை எதிர்க்க முடியுமா? அதுவும் இல்லாம நம்ம இன்டெலிஜென்ஸ் கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு சிக்கி இருக்கு. அதை நீங்க மறந்துடாதீங்க. அந்த சக்தி வேலுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பேரு சரவணன். இதுக்கு முன்ன அவன் கோஸ்ட் டவுன்ல இருந்தான். இப்ப அவன் சிட்டாடல்ல இருக்கான். அந்த அபிநயாவை நான் ஏன் என் கூட கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா சரவணன் உயிருக்கு உயிரா ஒருத்தைய லவ் பண்றான். அவளோட ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு இவ தான். ஆனா இவளுக்கு சரவணன் மேல ஒரு கண்ணு. ஆனா இனிமே அவ சரவணன் பக்கம் போக மாட்டான். அதுக்கு தான் நான் இங்க இருக்கனே. அவ வயித்துல வளர குழந்தை யாரோட வேணாலும் இருக்கலாம். ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இனிமே இந்த அபிநயா எனக்கு தான் சொந்தம். இவளை வச்சுதான் அந்த சரவணனையும் அவ அப்பா சக்தி வேலையும் நான் உண்டு இல்லாம ஆக்க போறேன். கண்டிப்பா இவளுக்காக அந்த சரவணன் என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த சரவணனை இவ முன்னாடி கொன்னு நான் தான் இனி இவளுக்கு எல்லான்னு காட்டுவேன். என்னை தவிர அவ யாரையும் பார்க்க கூடாது. இவளை என் கண்ட்ரோல்ல வச்சு சக்திவேல் குடும்பத்தையே ஒரு வழி பண்ணுவேன். தாரிக்காவுக்காக சரவணன் இவளை தேடி வருவான். புள்ளைக்காக அப்ப வந்துதானே ஆகணும் என்று அழுத்தமாய் வெறிபிடித்தவன் போல கூறினான் விக்டர். அதில் ஹேடனின் முகம் வெளுத்தது. தன் மகனிடம் இப்படி ஒன்றை அவர் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு சக்திவேலை நினைத்தால்தான் பயம். அவரை பற்றி தெரியாமல் விக்டர் இப்படி பேசுகிறானே என்ற பயத்தில் அஞ்சி நடுங்கினார். சக்திவேலை மட்டும் அவர்கள் எதிர்த்தால் அவர்களால் தப்பிக்க கூட முடியாது என்ற நிதர்சனம் ஹேடனுக்கு அப்பட்டமாய் தெரிந்தது. இவ வேற இருக்கிற நிலைமை புரியாம அந்த பொண்ணு மேல பைத்தியமா இருக்கானே. நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் என்று மனதிலே புலம்பினார் ஹைடன். விக்டர், உனக்கு சக்திவேலை பத்தி முழுசா தெரியாது. நம்ம சாதாரண ஆள் இல்ல. அங்க பவனுக்கு நடந்தது, ஜாஸ்மினுக்கு நடந்ததெல்லாம் நம்ம ஆளுங்க மூலமா கேள்விப்பட்டல்ல. அந்த சரவணை என்ன பண்ணான்னு பார்த்தல்ல. இன்னியே இப்படி பண்ற என்று அயர்ந்து போய் கேட்டார். இந்த விஷயத்தின் தீவிரம் என்ன என்று அவனுக்கு புரியவில்லையே என்ற இயலாமை அவருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் மற்றவங்கள மாதிரி இல்லை. என்னோட வழி தனி வழி. எதிரியோட பலம் பலகீனம் தெரிஞ்சாதான் நம்மளால சரியான நேரத்தில் அடிக்க முடியும். அந்த சரவணனை பத்தி தெரிஞ்சிருச்சே. அவன்கிட்ட அந்த ஆளுங்க இருக்காங்க, அவ்வளவுதானே. அவன்கிட்ட இருக்கிற ஆளுங்களை விட என்கிட்ட 10 மடங்கு இருக்காங்க. நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேக்மிலியன் ஃபேமிலி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நம்ம மேனுஃபேக்சரிங் தான் டாப்ல இருக்கு. ஆனா இப்ப இண்டஸ்ட்ரியல் எரா முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாமே இன்ஃபர்மேஷன் எரா தான். இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன்ல நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நம்ம கைக்கு அக்கென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் மட்டும் வரட்டும். ஏஷியாவிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஏஜ் சென்டர் நம்ம உருவாக்கும். அது கூடவே நம்ம நெட்வொர்க் ட்ரேடிங்கையும் இன்ஃபர்மேஷன் டெவலப்மெண்ட்டையும் செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதனோட டெவலப்மெண்ட்டை பத்தி கூட நான் நிறைய பிளான் வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே நான் பக்காவா பிளான் பண்ணியிருக்கேன். எங்கேயும் மிஸ் ஆகாது. நீங்க தான்ப்பா தேவையில்லாம குழப்பிட்டு இருக்கீங்க. நம்ம யாருக்கும் சலைச்சவங்க இல்லை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க என்று அழுத்தமாய் கூறினான் விக்டர். அழைப்பின் எதிர்பக்கத்தில் இருந்த ஹேடனுக்கு இன்னும் தயக்கம் இருந்தது. அவர்தான் சக்திவேலை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாரே. ஆனாலும் விக்டர் சொன்னதை கேட்டதில் அவருக்கும் அந்த ஆசை வந்தது. அவன் சொன்னது போல எம்சி காட்டனி குடும்பம் கட்டோகாவில் மிகப்பெரிய குடும்பம்தான். இன்னும் வெளிநாட்டில் அவர்களின் பிசினஸ் மேலும் முன்னேறவில்லை. அதுவும் இல்லாமல் இவர்களைப் போலவே கட்டோகாவில் 5 குடும்பங்கள் இருக்கிறது. இங்கு அவர்களுக்கான பலன் குறைந்தபட்சம்தான் கிடைக்கிறது. ஆனால் இதே அவர்கள் ஹோக்சியாவில் இருந்தால் அவர்களுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். அதனால் விக்டர் கூறிய விஷயங்கள் அவரின் ஆசையை மேலும் தூண்டியது. நீண்ட நேரம் விக்டர் கூறியதே யோசித்து பார்த்தார். உனக்கு நம்பிக்கை இருக்கா? நம்மளால பண்ண முடியுமா? ஏன்னா சக்திவேலை ஒரு தடவை எதிர்த்துட்டோம்னா ஒன்னு அவன் சாகணும், இல்ல நாம சாகணும். அதான் நிலைமையா இருக்கும் என்றார் ஹைடன். எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலையப்படாதீங்கப்பா. நம்ம சிட்டாடல்ல நம்ம குடும்பத்துக்கு சேர்ந்த ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் ஒன்று டார்க் சைஃபர்னு கிரியேட் பண்ணி வச்சோம்ல, அது ரொம்ப காலமா மறைமுகமாவே இருக்கு. அதுக்கு இப்ப வேலை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு போல. அங்க இருக்கிற ஆளுங்களை நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நாம யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்க போறேன். இப்போ விட்டா நமக்கு வேற நல்ல சான்ஸும் இல்லை என்றான் விக்டர். அதில் சம்மதமாய் தலையசைத்தார் ஹைடன். அவருக்கும் இப்போதுதான் சிறு நம்பிக்கை பிறந்தது போல இருந்தது. தன் மகனை நம்பி இதில் இறங்க தயாரானார். சரி, நாம் இதை பண்ணுவோம். நீயும் கவனமாவே இரு, எல்லாத்துக்கும் ரெடியா இரு. நான் போய் அந்த சக்தி வேலை பார்க்கறேன். மற்றவங்க சொல்லிக்கிட்ட மாதிரி அந்த ஆளு அவ்வளோ பவர்ஃபுல்லானு நேர்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சொந்த ஊருக்கே திரும்பி போக பயப்படுற ஆளை போய் எப்படி மற்றவங்க பெரிய ஆள்னு சொல்லி பயப்படுறாங்க பார்க்கறேன். என்ன மாதிரியான ஆள் அவன். அதுவும் இல்லாம நம்ம குடும்பம் ஒன்றும் க்ரூட் ஆயிலுக்கு பஞ்சமா இல்லை என்றார் ஹைடன். பயந்திருந்தவரையும் மூளை செலவை செய்து அவனைப் போல் மாற்றிவிட்டான் விக்டர். இதை கேட்டதும் லேசாய் சிரித்தான் விக்டர். அழைப்பை துண்டித்தவனுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாயிருப்பது போல இருந்தது. உடனே அவனின் அசிஸ்டன்ட் பக்கம் திரும்பியவன், உடனே சிட்டாடல்ல இருக்கிற டார்க் சைஃபரை ஆக்டிவேட் பண்ணு என்று கட்டளையிட்டான். இதை கேட்டதும் அந்த அசிஸ்டன்ட் தான் இன்னும் மகிழ்ச்சியில் துள்ளினான். ஓகே பாஸ் என்று சம்மதமாய் தலையசைத்து அவன் சொன்னதை செய்ய சென்றான். அதன் பின் திரும்பிய விக்டர் அவனின் விழிகள் அந்த அறையை வெறித்தது. கொலை வெறியுடன் அந்த இடத்தை பார்த்தான். சாம், ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டல்ல, நீ சாக வேண்டிய டைம் வந்துருச்சு. என்னாலதான் உனக்கு சாவு. இன்னைக்கே உன் கதையை முடிக்கிறேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் விக்டர். அதன் வழியில் வரும் ஒவ்வொருத்தரையும் கொன்று போடும் வெறியில் இருந்தான். ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸை வைத்து அவ்வளவு திட்டம் போட்டிருக்கிறான். குறுக்கே சாம் வந்தால் விட்டு விடுவானா? விக்டர் சாமை கொல்ல துடித்தான். அவன் கட்டளையிட்டதுமே எம்சி கோட்டனை குடும்பத்தை சேர்ந்த அந்த ரகசிய குழுவிற்கு செய்தி சென்றது. நாட்டில் இருக்கும் அனைத்து மிகப்பெரிய நகரங்களில் அவர்கள் குடும்பத்தின் சார்பாய் மறைமுகமாய் இருக்கும் குழுக்களிவை. சார், டார்க் சைஃபர் அவங்க ஆக்டிவேட் ஆகிட்டாங்க. அக்கென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் இன்னைக்கு ஈவினிங் டிரான்ஸ்ஃபர் செரிமனி நடத்த போறாங்க. நான் ஏற்கனவே MS சிங்கராஜாவை அனுப்பி வச்சிட்டேன். இனிமே மெக்காட்னி குடும்பம் அதை அட்டன் பண்ணா போதும். இந்த மேட்டர் சீக்கிரம் முடிஞ்சிடும் என்று அந்த அசிஸ்டன்ட் அமைதியான குரலில் கூறினான். அதற்கு சம்மதமாய் தலையசைத்தான் விக்டர். அவனின் பார்வையெல்லாம் சாம் இருக்கும் அறையில்தான் இருந்தது. என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டியே சார். நீ என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அக்கென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் என் கைக்கு வரத உன்னால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த விக்டருக்குன்னு கிடைக்க இருக்கிறத எந்த கொம்ப நினைச்சாலும் தடுக்க முடியாது என்று எள்ளலாக கூறினான் விக்டர். அதே நேரம் வில்லாவின் உள்ளே ஏதோ சத்தம் கேட்டது. அதை கேட்டு அதிர்ந்தான் விக்டர். இந்த கடவை இன்னும் உயிரோட தான் இருக்கானா? இவ்வளோ வாங்கியும் பத்தாம இன்னும் துள்ளிக்கிட்டு இருக்கான் போல. இவனா என்று மனதில் கடிந்தபடியே விரைந்து சென்று பார்த்தான் விக்டர். அந்த அறை முழுவதும் இரத்த கரையாக இருந்தது. சாம் மேற்சட்டை இல்லாமல் நரம்புகள் புடைக்க நின்று கொண்டிருந்தார். அக்கென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ்க்கு நீ போகணுமா? அதுக்கு முதல்ல உனக்கு என்னோட பெர்மிஷன் வேணுமே. நான் விட்டா தானடா உன்னால அங்க போக முடியும் என்று அந்த அறையை விட்டு வெளியே வந்தபடி ஆளுமை தோற்றத்துடன் கூறினார் சாம். விக்டருக்கு அது வேடிக்கையாக இருக்கும் போலும் சத்தமாய் நகைத்தான். சாம், நீ தேவையில்லாம சீன் காட்டிட்டு இருக்க. வயசான காலத்துல உனக்கு எதுக்கு இந்த வேலை? அக்கென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ நாங்க அதை எடுத்துக்கிட்டு உன்னோட பவரை யூஸ் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ண நினைச்சோம். ஆனா அதுக்கு நீ வழிவிட மாட்ட போலியே. நீ உன் வீர தீர சாகசத்தை எல்லாம் என்கிட்ட காட்ட நினைக்கிற. ஆனா என்னை எதிர்க்கிறவனால உயிரோட இருக்க முடியுமா? செத்து நரகத்துக்கு போய் அக்கென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ நான் அனுபவிக்கிறத பார்த்து சந்தோஷப்படு என்றான் விக்டர். அடுத்த நொடியே அவனின் ஆட்கள் பக்கம் திரும்பி, இவனை கொன்னுடுங்க என்று கட்டளையிட்டான். சாமுடன் பேசி அவனுக்கு நேரத்தை விரயமாக்கும் எண்ணம் கொஞ்சமும் இல்லை. கதவுக்கு வெளியே எம்சி காட்டனி குடும்பத்தின் ஆட்களின் கூட்டம் இன்னும் அதிகரித்தது. அவனுள் கொள்ளும் வெறி மேலும் மேலும் அதிகரித்தது. அவனின் பழக்கமே அவனின் எதிரிகளை விட்டு வைக்காமல் கொடூரமாய் கொள்வதுதான். இப்போது சாம் ஆட்டம் காட்ட அவனுக்கு ஆத்திரம் இன்னும் அதிகரித்தது. எம்சி கோட்டனை குடும்பத்தில் ஆட்கள் அங்கு கூடியதுமே இன்னொரு குரூப் ஆட்கள் அங்கு பெரிய அளவில் கூடினார்கள். விக்டரின் அசிஸ்டன்ட் அதனை பார்த்து அவசரமாய் அவனிடம் ஓடி வந்தான். சார், ஒரு பேட் நியூஸ். ஹார்பர்ல இருந்த ஆளுங்கெல்லாம் இங்க வந்துட்டாங்க என்றான். அதில் ஒரு நொடி அதிர்ந்தான் விக்டர். என்ன, அதுக்குள்ளையா என்று ஆச்சரியமாய் கேட்டான்.
இந்த இடம் அவர்களின் ரகசிய இடம். அவ்வளவு எளிதில் மற்றவர்களால் இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. விக்டர் எப்படி அவர்கள் இவ்வளவு எளிதில் வந்தார்கள் என்று அவன் யோசனையுடனே நின்று கொண்டிருந்தான். அதற்கு நக்கலாய் சிரித்தார் சாம். விக்டர் புரியாமல் பார்க்க அவர் பாக்கெட்டில் இருந்து ஊசி போன்று இருக்கும் ஒரு கருவியை வெளியே எடுத்தார். அது டிராக்கர். இந்த டிராக்கர் எப்படி இந்த ஆள் கைக்கு வந்துச்சு? இதை எப்படி மிஸ் பண்ணோம்? இது எல்லாத்துக்குமே அவனுங்க தயாரா இருந்திருக்கானுங்க என்று மண்டையை பீத்து கொண்டான் விக்டர். மொத்தம் எத்தனை பேர் இங்க வந்திருக்காங்க என்று கடுப்புடனே கேட்டான் விக்டர். அது நிறைய பேர் பாஸ் என்று நடுங்கும் குரலில் கூறினான் அசிஸ்டன்ட். இடம் துறைமுகம். MC காட்டனை குடும்பத்தை சேர்ந்த ஆட்களை சரவணனின் ஆட்கள் சிறிது நேரத்திலேயே அடித்து வீழ்த்து விட்டார்கள். அதீத ஒப்பனையுடன் இருந்த அந்த பெண் எப்போதோ காணாமல் போய்விட்டாள். அவளை தவிர மற்ற யாரையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அனைவரையும் வீழ்த்தி முடித்த பின்தான் சரவணன் அபிநயா பக்கம் சென்று பேசினான். நான் சொன்னதை கேளு அபிநயா, ஒழுங்கா என் கூட வா என்று அவளை அழைத்தான். அதற்கு மறுபாக தலையசைத்தாள் அபிநயா. முடியாது, நான் வரமாட்டேன், நான் இங்கே இருக்க என்று பிடிவாதமாய் கூறினாள். சரவணனுடன் சென்றுவிடும் எண்ணம் அவளுக்கு இருந்தாலும் அவளை சுற்றி இருக்கும் பிரச்சனை சரவணனை பாதிக்க கூடாது என்று நினைத்தாள். அதுவும் குறிப்பாக விக்டர் அவனை சும்மா விடமாட்டான். சரவணனுக்கு ஆத்திரமாய் வந்தது. ஏய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அங்க உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ராத்திரி முழுக்க தூங்காம அழுதுட்டு இருக்கா ஒருத்தி. அவ உன் மேல கோவமா இல்ல, உன்னை நினைச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எனக்கே கில்ட்டியா இருக்கு. என்னாலதான் உங்க 2 பேருக்குள்ள இவ்வளவு பிரச்சனையோன்னு. எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, சொன்னா கேளு. இப்ப நீ பிரெக்னண்டா வேற இருக்க. உன் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறது உனக்கு புரியுதா இல்லையா? அவ உன்னை தேடி இங்க வந்திருக்கா. அவ நிம்மதியா ஹில்வுட்ல இருந்தா. இப்ப என்ன சுத்தி இருக்கிற எதிரி எல்லாம் அவளை டார்கெட் பண்றாங்க. நீ பிரெக்னண்டா இருக்கிறது தெரிஞ்சு, அதுவும் சிட்டாடல இருக்கிறது கேள்விப்பட்டு இங்க வந்தா. நீ அவளை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் காப்பாத்தி கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்ல, புத்தியில உரைக்குதா என்று காட்டு கத்தலாய் கத்தினான் சரவணா. அபிநயா பேச்சற்று நின்றாள். அவள் பார்த்தது எல்லாம் அமைதியாயிருக்கும் சரவணனை மட்டும்தான். இந்த சரவணன் அவளுக்கு புதிது. இந்த நிலைமையிலும் தாரிகாவிற்கும் சரவணனுக்கும் இடையில் தாம் வரக்கூடாது என்று நினைத்தாள். ஆனால் சரவணனை அவளால் மறக்க முடியாது. தோழியின் காதலை பறித்துக் கொள்வது தவறு என்று அவளின் மூளைக்கு உரைத்தாலும் அவளின் காதல் கொண்ட மனது அவன் நிழலில் வாழ வேண்டும் என்று துடித்தது. ஆரம்பத்திலிருந்தே அவள் மனம் அப்படித்தானே. தாரிகா இடத்திற்கு அவள் ஆசை கொள்ளவில்லை. அவனின் மஞ்சத்தில் ஒரு இடம் கொடுத்து அவளை அரவணைத்தால் போதும் என்றே இருந்தாள். ஆனால் தாரிகாவிற்கு விஷயம் தெரிந்த பின் அவர்கள் வாழ்வில் குறுக்கிட அவள் விரும்பவில்லை. ஒழுங்கா வா என்று சரவணன் கட்டளையாய் கூறினான். அபிநயா அப்போதுதான் நடப்பிற்கே வந்தாள். இல்ல சரவணா, விளையாடாத. இது ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். தாரிகாக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். இந்த பிரச்சனையினால என்னோட குழந்தைக்கு கூட ஆபத்து வரலாம் என்று அவளின் வயிற்றில் கை வைத்து கூறினாள் அபிநயா. அவளின் குழந்தையை நினைத்து வெடித்து அழத் துவங்கினாள். அதில் அவள் தலையை பரிவாய் வருடினான் சரவணா. அழாத அபி, உனக்கும் உன் குழந்தைக்கும் ஒன்னும் ஆக விட மாட்டேன். இங்க இருந்து உங்க 2 பேரையும் பத்திரமா கூட்டிட்டு போய் தாரிகா கண்ணு முன்னால் நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. நீ என் பக்கத்துல இரு, அப்பதான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ப்ளீஸ், தாரிகா பத்தி யோசிச்சு பாரு. அவ அன்னைக்கு உன் கூட சண்டை போடாம இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு அவ கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சம்டைம்ஸ் சில விஷயத்த நம்மளால மாத்த முடியாது. பழச விட்டு, உனக்காக உன் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் இருக்கேன், நாங்க உன்னை பாத்துக்கிறோம், ஓகே என்று அமைதியான குரலில் கூறினான் சரவணா. சரவணன் கூறிய சமாதான பேச்சை கேட்டு ஓரளவு சம்மதித்தாள் அபிநயா. அதன் பின் அவனுடன் காரில் ஏறிக்கொண்டாள். அவனும் ஏறிய பின்பு சாம் இருக்கும் இடத்தை நோக்கி அனைவரும் கிளம்பினார்கள். MC காட்டனி குடும்பத்தின் ஆட்களை சரவணன் சுற்றி வளைத்து விட்டான். அக்கென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் ஓபனிங் செரிமனிக்கு வரணும்னா அதுக்கு முதல்ல நான் ஒத்துக்கணும்டா என்று கூறியபடியே வாசலில் வந்து நின்றான் சரவணா. விக்டரை முதலாக இப்போதுதான் அவன் சந்திக்கிறான். முதல் சந்திப்பிலே அவன்தான் அரசன் போல அவனிடம் பேசினான். அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான் விக்டர். மெய்யாகவே சரவணன் வந்திருக்கிறான். அவனுடன் அபிநயாவும் இருக்கிறாள். தன் ஆட்களை தாண்டி சரவணன் முழுதாய் வந்திருப்பது விக்டருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. சரவணனருக்கு பின்னால் நிறைய ஆட்கள் கொலை செய்யும் வெறியுடன் நின்று கொண்டிருந்தார்கள். சாம், ஒழுங்கா இவனுங்கள இங்கிருந்து போக சொல்லு என்று சீற்றத்துடன் அவரை பார்த்து கூறினான் விக்டர். அவனுக்கு நேரத்தை வீணாக்க விருப்பமில்லை. அவன் கூறியதை கேட்டு பேச்சற்று நின்ற சாம் அடுத்த நொடி வெடித்து சிரித்தார்.
உனக்கு வாய் இல்லையா? இங்க சொன்னதை நீயே அங்க சொல்ற? சரவண நான் சொன்னா கேட்க மாட்டான், அவன் யார் சொல்றதையும் கேட்க மாட்டான் என்றார் சாம். சாம், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் ஆளுங்கெல்லாம் என்கிட்ட தான் இருக்காங்க, அதை நீ மறந்துட்டியா? அவங்க எல்லாரையும் நான் கொன்னு போட்டுருவேன் என்று எச்சரித்தான் விக்டர். மேலும், சரி, உனக்கு அதுதான் விருப்பம்னா அதையும் விடுவானே. அவங்க எல்லாருக்கும் டாட்டா பை பை சொல்லி இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வைக்கிறேன் என்று சிரித்தான் விக்டர். நான் சொன்னல, இவன் சரியான சைக்கோ என்று சரவணனின் காதில் முணுமுணுத்தாள் அபிநயா. சரவணா எதுவும் சொல்லாமல் அமைதியாய் இருந்தான். விக்டர் ஓவர் மிதப்பில் இருந்தான். இதை சொல்லி முடித்ததுமே கொஞ்சமும் யோசிக்காமல் அவனின் ஆட்களுக்கு உடனே கட்டளையை பிறப்பித்தான். அடுத்த நொடியே அங்கிருக்கும் திரையில் ரத்தம் தெரித்தது. சாம் உடல் நடுங்குவதை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த நொடி வரை எதிர்த்து சண்டை போடும் துணிச்சலுடனும் வலிமையுடனும் நின்றிருந்தார். ஆனால் ஸ்கிரீனில் அதனை பார்த்ததும் அவரின் மொத்த பலமும் இழந்தது போல் உடைந்து விட்டார் சாம். பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகினார். விக்டர் பதில் பேசக்கூட நேரம் கொடுக்கவில்லை. கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் அவரின் மொத்த ஆட்களையும் கொன்று குவித்திருந்தான். ஒட்டுமொத்த அவரின் ஆட்களும் விக்டரின் கோபத்திற்கு இரையாக்கியிருந்தார்கள். மனமுடைந்தவர் தளர்ந்து போய் விக்டரை மனதில் கெட்ட வார்த்தைகளால் திட்டியபடியே அமரப்போனவருக்கு உள்ளுக்குள் புது தெம்பு பிறந்தது போல் திடீரென்று அவ்வளவு வெறி வந்தது. காட்டில் புலி இரையை குறிவைத்த பின் பாய்வதற்கு வெறித்தனத்துடன் பாய்வது போல சாமுக்கு அவ்வளவு வெறி வந்தது. அனைவருமே சாம் அவரின் பலத்தை இழந்து விட்டார் என்று நினைத்த போதுதான் அவருக்கு மொத்த பலமும் ஒன்று திரண்டது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவருக்கு இருக்கும் சீற்றத்தில் அந்த இடத்தையே சுனாமி புரட்டி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு புரட்டி போட்டு விடுவார். கட்டுப்படுத்த முடியாத சீற்றத்துடன் உக்கிரமாயிருந்தார் சாம். அவரின் சோல்ஜர்ஸ் அனைவரையும் அவர் வருடக்கணக்காய் ட்ரெயின் செய்து கொண்டிருக்கிறார். அதில் இருக்கும் அனைவருமே அவருக்கு அவரின் குடும்பத்தை போன்றவர்கள்தான். எனதான் அவர்கள் ஆதரன் அளவிற்கு இல்லை என்றாலும் அவர்களின் கடின உழைப்பிற்கு சாம் என்றுமே மரியாதை கொடுப்பார். அனைவரையுமே அவரின் குடும்பம் போலதான் நடத்தினார். அவர்கள் அனைவரும் சாமுடன் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம், பிள்ளைகள் என இருக்கிறது. அவர்கள் அனைவரும் இவர்கள் திரும்பி வருவார்கள் என ஏக்கத்துடன் காத்திருப்பார்கள். இவற்றையெல்லாம் நினைக்க நினைக்க சாமுக்கு கோபம் பொங்கியது. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா என்று ஆக்ரோஷமாய் கத்தியவர் விக்டரை நோக்கி வேகமாய் ஓடினார். ஏற்கனவே அவர் உடலில் இருந்த காயங்கள் எல்லாம் பிரிந்து கொண்டு ரத்தத்தை கசிந்தது. நிற்காமல் உதிரம் வழிந்தாலும் அது கொடுக்கும் வலியை கூட பொருட்படுத்தாமல் விக்டரை கொல்லும் எண்ணத்தோடு அங்கு விரைந்தார் சாம். அவரின் எண்ணமெல்லாம் விக்டரை கொன்றாக வேண்டும் என்பதிலேயே இருந்தது. இப்படி ஒரு சண்டைக்காக தான் அவர் நீண்ட நாள் காத்திருந்தார். நேருக்கு நேர் மோதி அவனை கொன்றாக வேண்டும் என்று துடித்தார் சாம். சாம் அதிவேகத்தில் விக்டரை நோக்கி ஓடினார். ஆனால் சாம் விக்டரை நெருங்குவதற்கு முன்னால் எங்கிருந்தோ ஒரு உருவம் அவர் முன்னே திடீரென்று தோன்றியது. காற்றில் பறந்து வருவது போல் எதிர்பாராத நேரத்தில் அந்த வெள்ளை உருவம் தோன்றியது. சாம் விக்டரை நெருங்கும் முன்னே அந்த உருவம் சாம் நெஞ்சிலே எட்டி மிதிக்க அவர் காற்றில் 10 அடி பறந்தார். அங்கிருக்கும் கல் தூணில் அதீத வேகத்தில் மோதியவர் வாயிலிருந்து ரத்தத்தை கக்கினார். நொடி முள்ளை விட வேகமாய் நடந்த நிகழ்வில் அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமாய் நின்றார்கள். என்ன நடக்குதுங்க என்று பெரிதாய் அதிர்ந்தார் மாவீர். சாம் காற்றில் பறந்து போய் விழுவதை வாயை பிளந்து கொண்டு பார்த்தார். அவரால் அவர் கண்ணையே நம்ப முடியவில்லை. சாமும் மாவீரும் எதிரெதிர் துருவங்கள் போலதான். இருவர் உலகமும் வெவ்வேறு மாறியானது. ஏன் சாமையே மாவீரை ஸ்டீல் ட்ரியோவை காரணம் காட்டி அவரை டார்கெட் செய்திருக்கிறார். ஆனாலும் மாவீர் கண்ணுக்கு சாம் என்றுமே ஜாபவான் தான். இந்த வயதிலும் அவர் இவ்வளவு மரியாதையுடனும் பலத்துடனும் இருப்பது பிரமிப்பாயிருந்தது அவருக்கு. மாவீரால் இப்போது நடந்ததை நம்பவே முடியவில்லை. சரவணன் நிகழ்வை நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தான். அதில் ஒரு விஷயம் அவனுக்கு புரிந்தது. சாமை உதைத்தது முகத்தில் பூதம் போல் அதிகமாய் மேக்கப் போட்டு கொண்டு வந்து தம்மிடம் ஹார்பரில் சண்டையிட்டவள் என்று கண்டுகொண்டான் சரவணா. அவளின் திறமை அசாத்தியமற்றதாக இருந்தது. யாரா இருக்கும்? ஆளை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி மேக்கப் போட்டிருக்கா, ஆனா பயங்கரமான ஆளா இருக்காளே என்று மனதில் நினைத்தான் சரவணா. இவன் எங்கே அந்த பெண்ணின் திறமையை மெச்சுவதை ஜஸ்டினும் ஹரிஷும் பார்த்தால் இருவரும் பொறாமையில் பொங்கி விடுவார்கள். அந்த பெண் அவளின் 2 கையையும் ஒன்று சேர்க்க காற்றில் மாயமானாள்.
அந்த பெண் நொடி பொழுதில் செய்தாள். ஆனால் சரவணன் அவன் மனக்கண்ணில் ஸ்லோ மோஷனில் ரீப்ளே செய்து பார்த்து கொண்டிருந்தான். அவளுக்கு நிஞ்சா தெரியும் போல். அவள்தான் விக்டரின் முதன்மை பாதுகாவலர். நொடியில் மாயமானவள் அடுத்த நொடி சாம் விழுந்து கிழந்த இடத்தில் மீண்டும் தோன்றியிருந்தாள் மாயக்காரி. அடுத்த நொடியே சாம் நெஞ்சில் கத்தியை இறக்கி பார்த்தாள். கொஞ்சம் கூட அவள் யோசிக்கவில்லை. அனைத்துமே நொடி கணக்கில் முடித்து விட்டாள். சாமால் எழுந்து கொள்ள கூட முடியவில்லை. இறந்து விடுவோமோ என்றவருக்கு தோன்றியது. விக்டரின் மறைவிடத்தை கண்டுபிடிக்க அவர் உடலிலே டிராக்கர் வைத்து வேண்டுமென்றே அவன் கையில் மாட்டிக்கொண்டார். ஆனால் அவரின் இந்த திட்டம் அவருக்கே யமனாய் மாறியது. இனி சண்டை போடும் அளவிற்கு அவர் உடலில் தெம்பில்லை. அவரின் இதழ் லேசாய் விரிந்தது. அவருக்கு மனதில் தெம்பு இல்லை போதும். விக்டர் சொன்ன மாதிரி எனக்கு வயசாயிடுச்சு. நான் ரிட்டையர் ஆயிட்டேன். என்னோட பவரை காட்டுறேன்னு நான் இருந்திருக்க கூடாது. என்னால என்னோட சோல்ஜர்ஸ் உயிரும் போச்சு என்று தனக்குள்ளே வருத்தமாய் நினைத்துக் கொண்டார் சாம். தன்னுடைய உயிர் போகப் போகிறது, அவ்வளவுதான் என்று நினைத்து மெல்ல மெல்ல கண்ணை மூடினார் சாம். அவரின் மனதில் அவரின் ஒரே நம்பிக்கையான சரவணன் மற்றும் சக்திவேலின் முகம் தோன்றியது. கத்தி குத்தை எதிர்பார்த்த சாமிற்கு எதுவும் நடக்கவில்லை என்றதும் கண்களை திறந்தார். சாம் இப்போது நம்பக்கூடிய ஆட்கள் சரவணனும் சக்திவேலும் மட்டும்தான். பிரச்சனை அவர்கள் நாட்டிற்குள்ளும் நாட்டிற்கு வெளியேவும் நடந்திருக்கிறது. சரவணன் அவர்கள் நாட்டிற்கு உள்ளே இருக்கிறான், சக்திவேல் வெளியே இருக்கிறார். இருவரும் ஒன்று சேர்ந்தால்தான் இதற்கொரு தீர்வு கட்ட முடியும். தாம் இன்னும் உயிருடன் இருக்கிறோமே என்று கண்ணை திறந்து பார்த்தார் சாம். அவரை நெஞ்சை பதம் பார்க்க வந்த கத்தியை தடுத்தது மாவீர். சாம் இதனை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. மிஸ்டர் கிழவன், எப்படி இருக்கீங்க என்று கேலியாக கேட்டார் மாவீர். அதன் பின் அந்த பெண்ணின் பக்கம் திரும்பியவர், நாம விளையாடுவோமா என்று கேட்டார். அதீத ஒப்பனையுடன் இருக்கும் அந்த பெண் சீரியவள் ஒரே இழுப்பில் மாவீர் கையில் இருந்த கத்தியை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டாள். கூறிய முனை மாவீரின் உள்ளங்கையை பதம் பார்த்தது. ஆனால் சிறு வலியை கூட அவர் உணரவில்லை. உனக்கு என்னதான் பெரிய அளவுல ஸ்கில் இருந்தாலும் உனக்கெல்லாம் என் முன்னாடி நிக்க கூட தகுதி இல்ல. ஒழுங்கா இங்கிருந்து போறதுதான் உனக்கு நல்லது. இல்லனா உன்னோட உயிர் உன் உடம்புல இருக்காது என்று அந்த பெண் எச்சரித்தாள். பாப்போம் யார் உயிர் யார் உடம்புல இருக்காதுன்னு. உன்னை கொன்னுட்டு தான் நான் இங்கிருந்து போவேன் என்று கூறிய மாவீர் பிராஸில் இருக்கும் விரல்களுக்கு இடையில் மாட்டும் வளையத்தை மாட்டிக்கொண்டு அந்த பெண்ணுடன் சண்டை போட தயாராகினார். மேலும், பொதுவா நான் பொண்ணுங்க மேல கை வைக்க மாட்டேன். ஆனா நீ சாதாரண பொண்ணு இல்ல. நீ பண்ற காரியம் உன்னை கொன்னு போடணும்னு என் அடி மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. சோ இந்தா வாங்கிக்கோ என்று கூறி அந்த பெண்ணின் முகத்திலேயே குத்த பாய்ந்தார் மாவீர். அவரின் ஆளுமை தோற்றமே இறை மீது பாயும் மிருகம் போல இருந்தது. நீ ஏன் உன் சாவ தேடி வர? நானே உனக்கு அதை கிஃப்ட் பண்றேன் என்று நக்கலாய் கூறினாள் அந்த பெண். மிகவும் சுலபமாய் மாவீரின் தாக்குதலில் இருந்து தப்பித்தாள் அந்த பெண். அவள் இறக்கை முளைத்தது போல காற்றில் பறந்து கீழே தரையிறங்க அவளுக்கு பின்னால் 3 பேர் இருந்தார்கள். மிஸ்டர் ஜோஷ், ராவணன், வேதா. அனைவரும் அவளை சுற்றி வளைத்து விட்டார்கள். அதனை பார்த்து ஏளனமாய் சிரித்தாள் அந்த பெண். நான் கூட நீங்கெல்லாம் திறமையானவங்க நினைச்சேன். ஆனா நீங்க 4 பேரும் சரியான கோழைங்க இப்போதானே தெரியுது. 4 பேரும் சேர்ந்து ஒருத்திய ஒரே நேரத்துல அட்டாக் பண்ண போறீங்களா என்று அந்த மேக்கப் காரி சிரித்தாள். என்ன சொல்லும், பயத்துல தப்பு தப்பா பேசுறியா? இல்ல உனக்கு மூளையே இல்லையா? 4 பேர் வந்ததை பார்த்து எவ்வளவு பயந்துட்ட என்று திமிராக கூறினாள் வேதா. அதன் பின் அங்கிருக்கும் சாமை கை காட்டியவள், சாதாரண அந்த கிழவன் அடிச்சு போட்டதுக்கு நீ இவ்ளோ சீன் காட்டுற? நீ அடிச்சு போட்டது ஒரு வயசான கிழவன. எங்க 4 பேத்துக்குமே அந்த ஆளை பிடிக்காதுதான். ஆனா என்ன பண்ண, அவனும் ஹோக்ஸியாவை சேர்ந்த ஆளா போயிட்டாரே. நீ உன்னை ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அந்த அளவுக்கு நீ ஓத்தே இல்ல. சோ அடக்கி வாசி என்றாள். வெட்டி பேச்சு பேசுறதை விட செய்கையில் இறங்கி காட்டு, அப்ப நான் ஒத்துக்கிறேன். தனியா எங்கிட்ட மோதிரத்துக்கு பயந்துட்டு 4 பேர் ஒன்னா வந்திருக்கீங்க என்று வேண்டுமென்றே தூண்டிவிடும் எண்ணத்தில் பேசினாள் மேக்கப் காரி. இந்த ட்ரிக்கர் பண்ற வேலையில என்கிட்ட வேண்டாம். எனக்கு உன் சாவு எங்க கையில தான். முடிஞ்சா பொழைச்சுக்கோ என்று எச்சரித்தாள் வேதா. உன் தகுதிக்கு மீறி ரொம்ப பேசாத என்று சிரித்த அந்த பெண் அவர்கள் அனைவரையும் முறைத்து தள்ளினாள். நொடி பொழுதில் அவள் ஆக்ரோசமாய் அனைவரையும் அவள் முறைத்தாள்.
அதையும் தான் போத்தரலாம், வந்து என் கூட சண்டை போடுறி என்று கைகளை பரபரவென தேய்த்து கொண்டாள் வேதா. இன்னைக்கு அந்த மொய்தா மாவு மூஞ்சிய பேக்காம நான் விட மாட்டேன். என்கிட்டவே அவ திமிரு பேச்ச காட்டுறா, கைய உடைச்சு போடாம எனக்கு கோவம் அடங்காது என்று உள்ளுக்குள் கடுகெடுத்து கொண்டாள் வேதா. அந்த பெண்ணை வேதா தாக்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் அடுத்த நொடியே அவளின் உருவம் அந்த இடத்திலிருந்து மாயமாய் மறைந்து காற்றில் கலந்தது போல இருந்து தடயமே தெரியாமல் காணாமல் போயிருந்தாள் மாயக்காரி. இப்ப பயந்து ஓடினது நீதான் என்று கத்தினாள் வேதா. பேசியே ஒருத்திய ஓட வச்சிட்டல்ல, கண்டிப்பா மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணாலும் பண்ணுவா என்று நினைத்தார் மாவீர். அங்கு தூரத்தில் ஹார்பரில் கூட்டம் கூடியது. சிங்கராஜ் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அங்கு கூடியிருந்தார்கள். நேரம் கடக்க கடக்க அவர்களுக்குள் பதட்டம் அதிகமானது. பாம்பு வெடித்து அரை மணி நேரம் ஆகிற்று. ஆனால் இன்னுமே அதனை நெருப்பு எரிந்து கொண்டுதான் இருந்தது. ஒருத்தர் கூட அதிலிருந்து வெளிவரவில்லை. என்ன ஆனதோ என்ற பதட்டத்துடன் அங்கிருந்தவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பா, டார்க் சைஃபர் சேர்ந்த ஆளுங்க வந்துட்டாங்க என்று அங்கு ஹரிஹரன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஜிஷ்ணு அவர்களை பார்த்ததும் கூறினார். ஹரிஹரன் புருவம் சுருக்கினார். அவங்களாம் மெக்கார்ட்னி ஃபேமிலியை சேர்ந்த ஃபோர்ஸ் தானே? வந்துட்டாங்களா? என்ன வளர்ற நீ? மெக்கார்ட்னி ஃபேமிலி அரை மணி நேரத்துக்கு முன்னதாவே கரப்பக்கம் போயிட்டாங்க. இப்போ டார்க் சைஃபர் அசம்பிள் ஆகுறாங்கன்னு சொல்ற என்று புரியாமல் கேட்டார். அது வந்து ஒருவேளை அவங்க எல்லாரும் ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. அவங்க பிளான் எனக்கு தெரியாது. என்ன இருந்தாலும் இன்னைக்கு ஜாஸ்மின் அக்கன்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸை டேக் ஓவர் பண்ண போறா. அவங்களும் எப்படியாவது அந்த கிழமை சாம ஒடிச்சு கட்டிடுவாங்க. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, மெக்கார்ட்னி குடும்பம் ஜாஸ்மின் அக்கன்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ்க்கு இன்சார்ஜா போட போறாங்க. அது மொத்தமா இன்னைக்கு அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் என்று நடப்பதை துல்லியமாய் கணித்து ஹரிஹரனிடம் கூறினார் ஜிஷ்ணு. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் சரியாய் புரியவில்லை. கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் ஹார்பரில் மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது. அதுவே இன்னும் ஓயாமல் இருக்கையில் ஏன் இப்போது MC காட்டனி ஃபேமிலி அவர்களின் டார்க் சைஃபர் படையை இங்கு திரட்டி வந்திருக்கிறார்கள் என்று புரியவில்லை. சிறிது நேரம் அங்கு மௌனமே நீடித்தது. ஹரிஹரன் ஒன்றும் பேசாமல் அமைதியாய் சிந்தனையில் மூழ்கியிருந்தார். அப்பா, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா? இதுக்கு மேலேயும் நம்மளால வெயிட் பண்ணி வேடிக்கை பார்க்க முடியாது. சிங்கராஜ் குடும்பத்துக்கு அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க சான்ஸ் ஏற்கனவே கிடைச்சிருச்சு என்று அவசரப்படுத்தினார் ஜிஷ்ணு. ஹரிஹரன் கண்களை மூடி அமைதியாய் யோசித்தார். ஒரு வார்த்தை அவர் உதிர்க்கவில்லை. அதே நேரம் அங்கு கடலில் மிகப்பெரிய சொகுசு கப்பல் சிட்டாடெலை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சக்திவேல், நீ சொன்ன மாதிரியே சரவணன் சொன்னதை செஞ்சாச்சு. டேங்கர் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோசிவையும் தண்ணியையும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு என்று சக்திவேல் வைத்தே ஒத்து இருந்த ஒருவர் கூறினார். அதில் அதிருப்தியுடன் தலையசித்தார் சக்திவேல். ரொம்ப நல்லது. எண்ணெய்க்கு பதிலா தண்ணி, ரெண்டும் சமமாச்சு என்றார். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சீட்டாடல ரீச் ஆயிடுவோம் என்றார். இல்ல, நாம இப்ப அங்க போக வேண்டாம். முதல்ல மெக்கார்ட்னி ஃபேமிலிய நான் பார்க்கணும் என்றார் சக்திவேல். இப்ப எதுக்கு நீ அங்க போற? நீ அங்க போறதும் பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்றதும் ஒண்ணுதான் என்று அந்த நபர் அதிர்ந்தார். மெக்கார்ட்னி ஃபேமிலிய பார்த்து பயப்படுறவன் நான் இல்ல என்று சிரித்தார் சக்திவேல். சக்திவேல் தனது ஷிப்பை MC காட்டனி ஃபேமிலியின் வீட்டை நோக்கி போகச் சொன்னார். அதை கேட்டதும் அங்கிருந்தவன் அதிர்ந்தான். பின்பு, என்ன, மெக்கார்ட்னி ஃபேமிலிக்கா? நிஜமாவே நாம அங்கதான் போறோமா என்று சக்திவேலிடம் கேட்டான். உடனே சக்திவேல் சிரித்துக் கொண்டே அவனை பார்த்தான். ஏன் அந்த ஃபேமிலியை பார்த்து நான் பயப்படுவேன்னு நினைச்சியா என்று கேட்டார். சக்திவேல் அப்படி சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் தனது தலையை தாழ்த்தி கொண்டார்கள். பின்பு, அது எப்படி நாங்க அப்படி சொல்லுவோம் என்று சொன்னார்கள். அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும் சக்திவேலின் பவர் என்னவென்று. அதனால் எந்த மறுப்பும் சொல்லாமல் உடனே அந்த கப்பலை MC காட்டனி ஃபேமிலியை நோக்கி போகச் சொல்ல, அந்த ஷிப்பும் சற்று நேரத்தில் தனது திசையை மாற்றி MC காட்டனி ஃபேமிலியின் ஹவுஸை நோக்கி சென்றது. சற்று நேரத்தில் அந்த ஷிப் MC காட்டனி ஃபேமிலியின் ஹவுஸை வந்தடைய அதிலிருந்து இறங்கிய சக்திவேல் ராஜநடை போட்டு உள்ளே சென்றார். ஹைடன் அங்கிருந்த ஹாலில் நின்று கொண்டிருக்க சக்திவேல் நடந்து வரும் சத்தம் ஏதோ பூகம்பமே வருவது போல இருந்தது. உடனே, இது என்ன சத்தம்? எதுவும் பூகம்பம் வந்துருச்சா என்ன என்று அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டு திரும்பினார். அப்போது அவரது வேலையாள்
வேகமாக ஓடி வந்து அவர் முன்பு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க நின்று கொண்டிருந்தார். அவரை ஹைடன் பார்த்தார். பின்பு, என்னாச்சு? இப்ப நீ எதுக்கு இப்படி ஓடி வர என்று கேட்டார். சார், பெரிய பிரச்சனை ஏதோ நடக்க போகுது. ஒருத்தர் வெளியில நிக்கிற நம்ம செக்யூரிட்டி எல்லாம் தடுத்தும் கேட்காம வீட்டுக்குள்ள வர வந்துட்டாரு. நாங்க எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அவரை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு என்று சொன்னார். என்னது? செக்யூரிட்டி தடுத்தும் கேட்காம உள்ள வரானா? நம்ம வீட்டுக்குள்ள வர அளவுக்கு யாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு என்று சொல்லிவிட்டு ஹைடன் வேகமாய் திரும்பி பார்க்க அங்கு சக்திவேல் நின்று கொண்டிருந்தார். ஓஹோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே ஏதோ பூகம்பம் வந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சே, அது இந்த ஆள்னாலதானா என்று கேட்டுக்கொண்டே வருவது யார் என்று நன்றாக உற்று பார்த்தார். சக்திவேல் வழக்கம் போல தனது காலில் லெதர் செருப்பும் சாதாரண உடையும் அணிந்திருந்தார். அவரது கையில் பிராண்டட் சிகரெட் இருந்தது. அவரது தலையெல்லாம் களைந்திருந்தது. பார்ப்பதற்கே ஏதோ பிச்சைக்காரன் போல இருந்தார். உடனே ஹைடன், அவன் யாரு? பாக்குறதுக்கே பஞ்ச பரதேசி மாதிரி இருக்கான். அவன் யார் உள்ள விட்டது? இங்க வேலை பார்க்கற எவனாவது ஒருத்தனாதான் இருப்பான். ஏதாவது சம்பள பிரச்சனையா இருக்கும், அதனாலதான் இங்க வந்திருப்பான் என்று கேட்டுக்கொண்டிருக்க அவர் அருகில் வந்த சக்திவேல் அவரை ஒரு பார்வை பார்த்தார். பின்பு அவரை கடந்து அங்கிருந்த சோஃபாவில் சென்று கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தார். இங்க இருக்கிறதுலயே பெஸ்ட் டீ ஏதோ சீக்கிரம் எனக்கு கொண்டு வாங்க என்று சொன்னார். சக்திவேலின் அந்த ஆட்டிடியூடை பார்த்ததும் ஹைடன் எரிச்சலானான். ஏய், நீ யாரு? உன்னை யாரும் கூப்பிடாம வந்ததும் இல்லாம என்கிட்ட டீ வர கேக்குற? உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கேட்டார். உடனே சக்திவேல், என்னோட பேரு சக்திவேல் என்று சொன்னார். அதுக்கு என்ன இப்போ என்று கேட்டவர் ஒரு நிமிடம் யோசித்தார். பின்பு, சக்திவேலா? எந்த சக்திவேலு? ஒருவேளை எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அவரா இருப்பாரோ? ஆனா நான் கேள்விப்பட்டதுக்கும் இவர் இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கே. அந்த சக்திவேல் எப்படி இந்த மாதிரி ஒரு கோலத்துல இருப்பாரு என்று யோசித்துக் கொண்டு நின்றார். உடனே சக்திவேல் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டு சொன்னார். ஏன், உன்னோட வீட்டுல காஃபி குடிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா என்று கேட்டார். உடனே ஹைடன் சிரித்துக் கொண்டு, அச்சோ, உங்களை போய் நான் அப்படி எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு இல்லாத உரிமையா இங்க என்று சொன்னவர் அருகில் நின்று கொண்டிருந்த தனது வேலையாளை பார்த்தார். டேய், நான் பாத்துக்கிட்டு இருக்க, சீக்கிரம் போய் சாருக்கு அந்த மலை பிரதேசத்துல இருந்து ஸ்பெஷல்லா ஒரு டீ வந்துச்சுல, அந்த டீயை போட்டு எடுத்துட்டு வா என்று சொன்னார். உடனே சக்திவேல் சிரித்துக் கொண்டு, எனக்கு காஃபி கொடுக்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லையே என்று சொன்னார். சக்திவேல் அப்படி சொன்னதும் ஹைடன் அதிர்ந்து போனார். என்ன? எனக்கு எனக்கு தகுதி இல்லையா? நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? மெக்கர்ட்னி ஃபேமிலி உங்களுக்கு டீ கொடுக்கறதுக்கு தகுதி இல்லாத ஃபேமிலியா என்று கேட்டார். உடனே சக்திவேல் சிரித்துக் கொண்டே, நான் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு நீ என்கிட்ட கேட்க மாட்டியா என்று கேட்டார். இந்த ஆள் பைத்தியமா? வந்ததுல இருந்து குதர்க்கமாவே பேசிட்டு இருக்காரு. அந்த ஆளு தான் டீ வேணும்னு கேட்டாரு, திடீர்னு தகுதி இல்லைன்னு சொல்றாரு. சரிதான், அப்பா ஒரு பைத்தியம், புள்ள ஒரு பைத்தியம், குடும்பமே பைத்தியமா தான் இருக்கும் போல என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார். பின்பு, இல்ல, சரி சரி சொல்லுங்க, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க என்று ஹைடன் கேட்டான். உடனே சக்திவேல் சிரித்துக் கொண்டு, எனக்கு பணம் வேணும், அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் என்று சொன்னார். என்ன பணம் வேணுமா? நிஜமாவே பைத்தியமா தான் இருப்பானோ? இவன் ஆகா ஓஹோன்னு சொன்னாங்க, ஆனா இவன் என்ன இப்படி சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட பணம் கேட்டு வந்திருக்கான் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல என்று ஹைடன் சொன்னான். அது ஒண்ணும் இல்ல, என்னோட ஷிப்ல ஒரு பெரிய ட்ரம் நிறைய கச்சா எண்ணெயும் இன்னொரு ட்ரம் நிறைய சிட்டாடல் பெஸ்ட் பியரும் இருக்கு. நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளமா 580 மில்லியன் உள்ள பொருளை உனக்கு வெறும் 600 மில்லியனுக்கு தரலான்னு நினைக்கிறேன் என்று சொன்னார். உடனே ஹைடன், அப்படியா? இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே என்று சொன்னவர் மறுபடியும் யோசித்து பார்த்தார். இப்ப அவர் என்ன சொல்றாரு? 580 மில்லியன் உள்ள பொருளை 600 மில்லியனுக்கு தராரா? அதுவும் நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக? இவர் பைத்தியமா இல்ல என்ன பைத்தியம் நினைச்சுக்கிட்டாரா என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார். பின்பு, அத பாருங்க, நீங்க ஏதோ கணக்கு தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன்.
என்று சொன்னார். சக்திவேல் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டே தனது கையில் இருந்த சிகரெட் புகையை இழுத்து ஊதினார். பின்பு, நான் கரெக்டா தான் சொல்றேன். நீ தான் மெக்கார்ட்னி ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே? உனக்கு இந்த கால்குலேஷன் கூடவா தெரியாது என்று சொன்னார். இல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. 600 மில்லியன் உள்ள பொருளை 550 மில்லியனுக்கு தந்தீங்கன்னா அது நம்ம 2 பேருக்கு இடையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கும்னு சொல்லலாம். ஆனா நீங்க ஏற்கனவே குறைவா உள்ள ஒரு பொருளை கூட பணம் வச்சு கேட்டா அது எப்படி நம்ம 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்க உருவாக்கும் என்று கேட்டார். உடனே சக்திவேல் சிரித்துக் கொண்டு, இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கேன். அப்படின்னா நான் கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு புரியுதா என்று கேட்டார். உடனே ஹைடன் தனது தலையை சொரிந்து கொண்டு தனக்குள் யோசித்தார். அட கடவுளே, இந்த விக்டர் பையன் பார்த்த வேலை இந்த பைத்தியத்தோட என்னை கோத்து விட்டுட்டானே. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றது என்று நினைத்தார். பின்பு, புரியுது, ஆனா கொஞ்சம் புரியல என்று சொல்லி சக்திவேலை பார்த்து ஒரு மாதிரியாக சிரித்தார். ஹைடன் சக்திவேலிடம் கொஞ்சம் புரியுது, ஆனா கொஞ்சம் புரியல என்று சொல்லிவிட்டு ஒரு மாதிரியாக சிரித்தார். அதை பார்த்த சக்திவேல் மறுபடியும் சிரித்துக் கொண்டு சொன்னார், நான் உங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணதா வந்திருக்கேன். சக்திவேல் அப்படி சொன்னதும் ஹைடன் குழம்பி போனார். இவன் என்னதான் சொல்றான்? கடவுளே, எனக்கு தலைய பிச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்கு. இவங்கிட்ட ஹெல்ப் கேட்கிற அளவுக்கு நம்ம ஃபேமிலி தாழ்ந்து போயிருச்சா என்ன? இந்த விக்டர் வேற இன்னைக்கு நைட் அக்கன்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் நம்ம கைக்கு வந்துரும்னு சொன்னான். அது வரைக்கும் இவங்கிட்ட நாம எதுவும் வாயப்படாம இவன் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேட்டுத்தான் ஆகிறோம். அது மட்டும் நம்ம கைக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் இவனுக்கும் இவன் பையனுக்கும் சேர்த்து வச்சு நாம பாடம் கத்து கொடுக்கலாம் என்று தனக்குள்ளே நினைத்துக் கொண்டவர் சக்திவேலை பார்த்து சிரித்துக் கொண்டு பேசினார். நீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல என்று சொன்னார். உடனே சக்திவேல் சிரித்துக் கொண்டு, நான் சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு இன்னும் திறமை பத்தாது என்று சொன்னார். அதை கேட்டதும் ஹைடனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபமானது. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ள முடியாமல் தனது பற்களை கடித்துக் கொண்டு நின்றார். பின்பு, நீங்க சொல்றது என்னமோ நிஜம்தான். நீங்க ஒரு ஜீனியஸ். நீங்க சொல்றது எப்படி என்ன மாதிரி சாதாரண ஒருத்தரால புரிஞ்சுக்க முடியும்? அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு புரியற மாதிரி சொல்லணும் என்று கேட்டார். உடனே சக்திவேல், இத பார், உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காகவும் உன் மேல கொஞ்சம் அக்கறை காட்டணும்னு நினைச்சதுனாலையும் தான் நான் இந்த பிசினஸ் டீலுக்கே வந்தேன். இல்லன்னா நான் உனக்கு 600 மில்லியனுக்கு அந்த கச்சா எண்ணெயை கொடுக்க சம்மதிச்சிருக்க மாட்டேன் என்று சொன்னார். ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே, இவன் நம்மள பைத்தியமாக்காம இங்கிருந்து போக மாட்டானா என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார். பின்பு, ஆனா அதோட மதிப்பு வெறும் 580 மில்லியன் தானே சொன்னீங்க. அது எப்படி எனக்கு லாபமா இருக்கும்? இல்ல, இதை வாங்குறது மூலமா எப்படி என்னோட ஃபேமிலியை நான் காப்பாற்ற முடியும் என்று கேட்டார். மறுபடியும் சக்திவேல் சிரித்துக் கொண்டு, இன்னுமா உனக்கு புரியல? உன்னோட குடும்பத்துல அடுத்த பெரிய வார் நடக்க போகுது. அந்த வார்ல இருந்து உன்னோட இவ்வளவு பெரிய ஃபேமிலியும் தப்பிச்சு போகணும்னா அதுக்கு நீ கொடுக்கிற இந்த பணம் தான் யூஸ் ஆகும் என்று சொன்னார். சக்திவேல் சொன்ன எதுவும் புரியாத ஹைடன் மறுபடியும் தனது தலையை சொரிந்து கொண்டு விட்டால் அழுதுவிடும் அளவிற்கு பாவமாக தனது முகத்தை வைத்துக் கொண்டு நின்றார். அவரின் நிலையை பார்த்து சக்திவேலிற்கு பின்னால் நின்று கொண்டிருந்தவர்கள் சிரித்துக் கொண்டிருக்க சக்திவேல் மறுபடியும் அவரை பார்த்தார். மை நியூ ஃப்ரெண்ட், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு இன்னும் புரியலையா? சரி, உனக்கு அது போக போக புரியும். ஆனா உனக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இந்த பிசினஸ நீயும் நானும் சேர்ந்து பேசினா அதுக்கு நாம 2 பேரும் வெளியில மீட் பண்ணணும். அதுக்காக நீ எனக்கு ஒரு நல்ல ஹோட்டல்ல புக் பண்ணணும். அந்த ஹோட்டல்ல நீ எனக்கு ஒரு நல்ல மீல் ஆர்டர் பண்ணணும். அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு யோசிச்சு பாத்தியா? சரி, ஒருவேளை அப்படியே நாம ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணி நாம 2 பேரும் பிசினஸ் டீல் பண்ணி முடிச்சிட்டோன்னு வெயி, இந்த பணத்தை நீ எனக்கு பேங்க்குக்கு போய் தான் டிரான்ஸ்பர் பண்ணணும். அப்போ நீ இங்க இருந்து பேங்க் போற செலவு மிச்சம். அந்த பேங்க் டிரான்ஸ்பர் பண்ணும்போது உன்கிட்ட இருந்து பேங்க் பிடிக்குமே ஒரு அமௌண்ட், அதுவும் மிச்சம். இவ்வளவு பணத்தை நான் உனக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்ப சொல்லு, நான் உனக்கு வர்த்தா இல்லையா என்று கேட்டார். அவர் அப்படி சொன்னதும் ஹைடன் கோபமானார். நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னால உங்களுக்கு ஒரு சாப்பாடு கூட ஆஃபர் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அதே சமயம் என்னால ஒரு ஃபண்ட் டிரான்ஸ்பர் பண்றதுக்கான டிரான்ஸ்பர் ஃபீஸ கொடுக்க முடியாத அளவுக்கு நான் இல்லாதவனா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா?
எங்களோட பவருக்கு நாங்க நினைச்சா இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கலாம். சாதாரண இந்த கச்சா எண்ணெயை எங்களால வாங்க முடியாதா என்று கேட்டார். உடனே சக்திவேல் சிரித்துக் கொண்டு, இப்போதைக்கு நீ சொல்றது நிஜம்தான். உன்னால எதை வேணாலும் வாங்க முடியும். ஆனா நடக்க போற வாருக்கு அப்புறம் நீ இதே நிலைமையில இருப்பேன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அவர் அப்படி கேட்டதும் தான் ஹைடனுக்கு புரிந்தது, இவர் மறைமுகமாக தன்னை மிரட்டுகிறார் என்று. எம்சி காட்டனி ஃபேமிலியில் உள்ள அனைவரும் கண்களில் குரோதத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். சக்திவேல் ஏதாவது அங்கு சீன் கிரியேட் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவரை அங்கேயே இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சக்திவேல் பேசிய பேச்சை கேட்ட அனைவரது முகத்திலும் ஒருவித பதட்டம் தெரிந்தது. அதே பதட்டம் ஹைடனையும் தொற்றிக் கொண்டது. உடனே ஹைடன், மிஸ்டர் சக்திவேல், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியாது. நிஜமாவே இதை நான் வாங்கிக்கிறது ஒர்த்து நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டார். ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் சக்திவேல் பேசிக் கொண்டிருக்கும் பிசினஸ் வொர்த் இல்லை என்று. அதே சமயம் சக்திவேல் கேட்கும் பணத்தை கொடுக்க முடியாத அளவிற்கு எம்சி காட்டனி ஃபேமிலி ஒன்றும் ஏழை குடும்பம் கிடையாது. ஆனால் ஒருவேளை அந்த பணத்தை அவர்கள் சக்திவேலுக்கு கொடுத்தால் அது அவர்களுக்கு கௌரவ குறைச்சல் என்று நினைத்தார். ஒருவேளை அவர்கள் அப்படி கொடுத்தால் சக்திவேலை பார்த்து அந்த குடும்பம் பயந்து விட்டதாக அர்த்தம் என்று ஹைடனுக்கும் தெரியும். இந்த தவறை மட்டும் ஹைடன் செய்தால் நிச்சயம் விக்டர் ஹைடனை என்ன செய்வான் என்றும் அவருக்கு தெரியும். அதனால் கண்களில் குரோதத்துடன் சக்திவேலிடம் கேள்வியை கேட்டுக்கொண்டு அவரை உற்று பார்த்து கொண்டு நின்றார். ஹைடனின் பார்வைக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்ட சக்திவேல் சிரித்தார். ஏ இது அவ்வளவு பணத்துக்கு வாங்குறது ஒர்த் இல்லன்னு நீ நினைக்கிறியா என்று கேட்டார். சக்திவேல் எப்படி சொன்னதும் இன்னும் கோபமான ஹைடன் சக்திவேலை பார்த்து முறைத்தார். சரி, ஓகே, எனக்கு இதை வாங்கறதுக்கு விருப்பம் இல்ல. அதே மாதிரி உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்று கேட்டார். உடனே சக்திவேல் ஹைடனை பார்த்து சத்தமாக சிரித்தார். அவர் ஏன் சிரிக்கிறார் என்று புரியாத ஹைடன் குழம்பிக் கொண்டே அவரை பார்த்தார். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். உன்னோட வாயிலிருந்து இத வர வைக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். உன்ன மாதிரி ஒருத்தன் எனக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? அந்த தகுதி உனக்கு இருக்கா என்று கேட்டார். அவர் அப்படி கேட்டதும் ஹைடன் கோபமானார். மிஸ்டர் சக்திவேல், நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க என்று சொன்னார். உடனே சக்திவேல் சிரித்துக் கொண்டே, நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா உனக்கு தெரியல. நீ உண்மையிலேயே எதுக்கும் தகுதி இல்லாத ஒரு ஆளுதான். உன்ன மாதிரி ஒருத்தனை நான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய நீ தான் ஏத்துக்கணும் என்று சொன்னார். சக்திவேல் எப்படி சொன்னதும் அவருக்கு இன்னும் கோபம் அதிகமானது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் ஏத்துக்கணுமா? மிஸ்டர் சக்திவேல், நீங்க மெக்காட்னி ஃபேமிலியில தான் நின்னு பேசிட்டு இருக்கீங்கன்றத மறந்துடாதீங்க என்று சொன்னார். அதை கேட்டதும் சக்திவேல் எம்சி கோட்டனி ஃபேமிலி என்று சொல்லி நக்கலாக சிரித்தார். சக்திவேல் ஹைடனை கோபமாக பார்த்தார். நான் இங்க வந்ததுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய நீ தான் ஏத்துக்கணும் என்று சக்திவேல் சொன்னார். அவ்வளவு நேரம் அவர் முன்பு ஒரு கோமாளி போல் நின்று கொண்டிருந்த ஹைடன் சக்திவேலை பார்த்து முறைத்துக் கொண்டு பேசத் தொடங்கினார். மிஸ்டர் சக்திவேல், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கணுமா? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களால உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த சரவணனால எங்களை பீட் பண்ண முடியல. அவன் தோத்து போயிட்டான். அதனாலதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், மெக்காட்னி ஃபேமிலி ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஃபேமிலி கிடையாது. இது வரைக்கும் இந்த ஃபேமிலியை மிரட்டுறதுக்கு யாருக்கும் தைரியம் இருந்தது கிடையாது. ஆனா நீங்க இன்னைக்கு வீடு தேடி வந்து என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க. இது மட்டும் விக்டருக்கு தெரிஞ்சது என்று அவர் சொல்லி முடிக்க முன்பே அவரது கன்னத்தை சேர்த்து ஓங்கி ஒருத்தன் பளார் என்று அறைந்தான். அவன் அறைந்த அறையில் தலை சுற்றி போன ஹைடன் அப்படியே தனது கன்னத்தை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தவனை பார்த்தார். இதுவரைக்கும் தான் மிகவும் பலசாலி என்று எண்ணியிருந்த ஹைடனுக்கு அவனின் அந்த ஒற்றை அறையே அவர் நினைத்தது தவறு என்பதை உணர்த்தியது. சிறு வயதிலிருந்தே எம்சி காட்டனி ஃபேமிலியைச் சேர்ந்த அனைவரும் அண்டர்கோ வாரியருக்கு ட்ரைனிங்க்கு செல்வார்கள். அதனால் அவர்கள் அனைவரும் மார்ஷியல் ஆர்ட்ஸில் சிறந்து விளங்குபவர்களாக இருந்தார்கள். அந்த வீட்டில் வளரும் சிறு குழந்தை கூட வாரியராகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த ஹைடன் இன்று யார் என்றே தெரியாத ஒருவனிடம் அடி வாங்கியது அங்கிருந்த யாராலும் நம்ப முடியாத ஒன்றாக இருந்தது. அடி வாங்கிய அடுத்த நொடியை ஹைடன் மிகவும் கோபமாக அவருக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தவனை பார்த்தார். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிச்சிருப்ப என்று சொல்லிவிட்டு அவன் அருகில் சென்றார். அப்பொழுதுதான் அவனது முகத்தை பார்த்தார். அவனது முகம் மிகவும் கொடூரமாக இருந்தது. அவனது உடலில் எக்ஸசைஸ் செய்ததன் மூலமாக பல படிக்கட்டுகள் இருந்தது. அதை பார்த்து அப்படியே அதிர்ந்து நின்றார்.
உடனே ஹைடனுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தவன் ஹைடனை பார்த்து முறைத்து கொண்டு சொன்னான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பாஸ் முன்னால் நின்னு இவ்வளவு சத்தமா பேசுவேன்? இன்னொரு முறை என்னோட பாஸை எதிர்த்து பேசணும்னு நினைச்ச உன்னோட உடம்புல தலை இருக்காது என்று மிரட்டினான். அவனின் மிரட்டலை பார்த்த எம்சி ஃபேமிலியைச் சேர்ந்த அனைவருமே அதிர்ந்து போய் நின்றார்கள். அதை கேட்ட ஹைடன் அங்கு நின்று கொண்டிருந்த சக்திவேலை எரித்து விடுவது போல் பார்த்து கொண்டிருந்தார். சக்திவேல் அதை எதுவும் கண்டுகொள்ளாமல் தனது இரு கைகளையும் பின்னால் கட்டிக்கொண்டு அங்கே நடந்தார். பின்பு, நான் எதுக்காக சிற்றாடல் திரும்ப போகலன்னு இப்பவாது உனக்கு புரியுதா என்று கேட்டார். உடனே ஹைடன் சக்திவேலை பார்த்து சிரித்து கொண்டு சொன்னார். அதுதான், அந்த சரவணன் தோத்து போயிட்டான்ல, இனிமே அவனால எதுவும் பண்ண முடியாது. நீங்க ஏன் திரும்பி போக கூடாது என்று கேட்டார். உடனே சக்திவேல், என்ன சரவணன் தோத்துட்டானா? உனக்கு யார் அப்படி சொன்னது என்று கேட்டார். உடனே ஹைடன் சிரித்து கொண்டு, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? டார்க் சைஃபர் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அவங்க ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட கூட பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க சரவணன் கூட தான் மோதிக்கிட்டு இருப்பாங்க. சரவணன் ஒருத்தனால அவங்க கூட சண்டை போட முடியும்னு நினைக்கிறீங்களா? இதோட அவன் கதை முடிஞ்சது என்று சொல்லி மறுபடியும் சிரித்தார். அதை கேட்டதும் சக்திவேலும் அவரை பார்த்து சிரித்து கொண்டு சொன்னார். சரவணன் தனியா இருக்கான்னு உனக்கு யாரு சொன்னது என்று கேட்டார். உடனே ஹைடன், மிஸ்டர் சக்திவேல், நீங்க யார சொல்ல வரீங்க? அந்த வயசான சாம சொல்ல வரீங்களா? என்று சத்தமாக சிரித்தவர் மறுபடியும் சக்திவேலை பார்த்தார். அந்த சாம் இப்போ ஒரு யூஸ்லெஸ். அவனால அந்த சரவணனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று சொன்னார். உடனே சக்திவேல், நீ இவ்வளவு அப்பாவியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சரவணன் கூட அவரு மட்டும் தான் இருக்காருன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாத, இந்த இன்சிடென்ட்ல சம்பந்தப்பட்டிருக்க ஒவ்வொருத்தவங்களும் கூடிய சீக்கிரமே ஹோக்ஷியாவோட எதிரின்னு அறிவிக்கப்படுவாங்க என்று சொன்னார். அவர் அப்படி சொன்னதும் எதுவும் புரியாமல் ஹைடன் சக்திவேலை பார்த்து கொண்டிருந்தார். ஹைடனுடன் சக்திவேல் ஃபயராக பேசிக் கொண்டிருந்த அதே நேரம் கப்பல் துறைமுகத்தில் எம்சி காட்டனி ஃபேமிலிக்கு சொந்தமான டார்க் சைஃபருக்கு நிறைய பேர் வந்து கொண்டிருந்தார்கள். அங்கு வந்த அனைவருமே எக்ஸ்பர்ட்ஸ். ஆக்சினோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் பில்டிங்கில் இன்றுதான் முதலில் விளக்குகள் எரியப்பட்டது. அந்த பில்டிங்கில் விளக்குகள் எரியப்பட்டதும் அந்த இருளில் சிட்டாடெல் சிட்டியை மின்ன ஆரம்பித்தது. அங்கிருந்த அனைவரும் சிட்டியின் புதிய லேண்ட்மார்க் இதுதான் என்று பேசிக் கொண்டார்கள். சிட்டாடெல் சிட்டியில் உள்ள ஒவ்வொருத்தரும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு அந்த ஆக்சினோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் பில்டிங் அனைவரையும் கவர்ந்து இழுத்தது. அங்கிருந்த இளைஞர்களும் பத்திரிகையாளர்களும் அதை காண படையெடுத்து வந்தார்கள். இளைஞர்கள் அனைவரும் அதை போட்டோ எடுத்து தங்கள் ட்விட்டர் பேஜில் போஸ்ட் செய்தார்கள். பத்திரிகையாளர்கள் ஆக்சினோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் பில்டிங் பற்றி அன்றைய ஹெட்லைன் நியூஸாக தங்கள் நியூஸ் சேனலுக்கு அப்டேட் செய்து கொண்டிருந்தார்கள். ஆக்சினோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் பில்டிங்கில் லைட் ஆன் செய்யப்பட்ட முதல் நாளே அந்த பில்டிங் மிகவும் ஃபேமஸ் ஆனது. சிட்டாடெல் சிட்டிக்கு அந்த லேண்ட்மார்க் பெருமை சேர்க்கும் விதமாக இருந்தது. ஆக்சினோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் பில்டிங்கிற்குள் பெரிய பெரிய பணக்காரர்களும் பிசினஸ் மேக்னட்டுகளும் சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸும் ஒன்று கூடியிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் அந்த பில்டிங்கை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த அனைவரும் அந்த பில்டிங்கை பற்றி பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் பேசினார். யாராவது கேள்விப்பட்டீங்களா? மிஸ்டர் ஆதிரன் இறந்த பிறகு இந்த அக்கன்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் சிங்கராஜ் ஃபேமிலி கிட்ட போயிடுச்சான் என்று சொன்னார். உடனே அந்த கூட்டத்தில் இருந்த இன்னொருவர், ஆமாமா நானும் கேள்விப்பட்டேன். அது கூட இன்னொன்னு கேள்விப்பட்டீங்களா? இந்த அக்கன்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் எப்படி அவங்க கிட்ட போச்சுன்னு தெரியாது. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இன்னைக்கு மதியம் சிங்கராஜ் ஃபேமிலியை சேர்ந்த ஜாஸ்மினை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம் என்று சொன்னார். உடனே அங்கிருந்த இன்னொருவர், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது நிஜமா? ஜாஸ்மின் எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க? வாட் தி ஹெல் இஸ் கோயிங் ஆன்? ஒருவேளை ஜாஸ்மின் அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போனது உண்மைன்னா அப்போ இதுக்கப்புறம் இந்த அக்கன்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் யார்கிட்ட போகும்? அதை யார் ஹேண்டில் பண்ணுவா? அதுக்கு தகுதியானவங்க யாரும் அங்க இல்ல என்று சொன்னார். உடனே அவர் அருகில் இருந்த இன்னொருவர், நீங்க சொல்றது நிஜம்தான். ஜாஸ்மின் அளவுக்கு திறமையான ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. அந்த சிங்கராஜ் ஃபேமிலியோட பலமே ஜாஸ்மின் தான் என்று சொன்னார். ஆமாமா நீங்க சொல்றது நிஜம்தான். இந்த பொண்ணுதான் அந்த ஃபேமிலியிலேயே ரொம்ப பிரில்லியண்டான பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு எதனால அரெஸ்ட் ஆயிருப்பான்னு உங்க யாருக்காவது ஐடியா இருக்கு என்று கேட்டார். எனக்கு தெரிஞ்சு இந்த அக்கன்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ வாங்கறதுக்கு நிறைய ஃபாரின் கம்பெனி முயற்சி பண்ணாங்க. ஆனா அது எதுவும் முடியலன்னு நினைக்கிறேன். அதனால அந்த ஃபேமிலி மேல நிறைய பேர் அட்டாக் பண்ணாங்க.
அதனாலதான் ஒருவேளை அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி இருப்பாங்களோ என்னவோ தெரியல என்று அங்கிருந்த அனைவரும் ஜாஸ்மினை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் பில்டிங்கில் இருந்த அனைவரும் ஜாஸ்மினை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடமிருந்து ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸ் வாங்குவதற்காக பல ஃபாரின் ஃபேமிலிகள் மோதியதாகவும் அதற்காக அவர்களை சில ஃபேமிலி அட்டாக் செய்ததாகவும் பேசிக் கொண்டார்கள். ஒருவேளை அதன் பின் விளைவாகத்தான் ஜாஸ்மின் அரசு செய்யப்பட்டிருப்பாளோ என்றும் பேசிக் கொண்டார்கள். அதையெல்லாம் கேட்ட மற்றவர்கள், இதுல பாயிண்ட் இருக்கு, கண்டிப்பா இதுக்காக தான் அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணி இருப்பாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியலையே என்று அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பில்டிங்கிற்குள் சிங்கராஜ் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் என்டர் ஆனார்கள். அவர்கள் அனைவரும் உள்ளே வருவதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரது பார்வையும் அவர்கள் மீது விழுந்தது. அங்க பாருங்க, ஒரு வழியா சிங்கராஜ் ஃபேமிலி வந்துட்டாங்க. கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. இன்னைக்கு நடந்த போர்ட் மீட்டிங்ல மெஜாரிட்டியான ஓட்டு கண்டிப்பா சிங்கராஜ் ஃபேமிலி தான் வாங்கி இருப்பாங்க. அதனாலதான் அவங்க இங்க வராங்க. என்ன இருந்தாலும் ஜாஸ்மின் மிஸ்டர் ஆதிரனோட ஃபியான்சி இல்ல, அதனால அவங்க ஓட்டு வாங்கி இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல என்று பேசிக் கொண்டார்கள். அவர்கள் வந்து அடுத்த சில நிமிடங்களிலேயே வில்லியம்ஸ் ஃபேமிலியும் அங்கே வந்தார்கள். உள்ளே வந்த வில்லியம்ஸ் ஃபேமிலி சிங்கராஜ் ஃபேமிலியை பார்த்ததும் ஒருவித ஆச்சரியத்துடனும் அதிர்ச்சியுடனும் அவர்களை பார்த்தார்கள். அதே நேரம் ஜாயும் அங்கு வந்திருந்தாள். சிங்கராஜ் ஃபேமிலி அங்கே வரும் என்று சற்றும் ஜாய் எதிர்பார்க்கவில்லை. ஜாஸ்மின் சேவ் பண்ணிட்டாங்க, அப்புறம் எந்த தைரியத்துல இவங்க இங்க வந்திருக்காங்க என்று தனக்குள் நினைத்து கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்த சிங்கராஜ் ஃபேமிலியை பார்த்து கொண்டு நின்றாள். அப்பொழுது அவளுக்கு மிக அருகில் அவளுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு குரல் கேட்டது. மை டியர் டாட்டர், நீ இங்க வந்திருக்கியா என்று. அந்த குரலை கேட்டதும் ஜாய் பேச்சிற்று ஒரு நிமிடம் அப்படியே நின்றாள். பின்பு திரும்பி பார்க்க அங்கு அவள் முன்பு அவளது தாய் தான் நின்று கொண்டிருந்தாள். உடனே ஜாய் தனது முகத்தை சுருக்கி கொண்டு சொன்னாள், நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டாள். ஜாயின் ரியாக்ஷனை அவளது தாய் பார்த்தார். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு, நம்ம ஃபீனிக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, இங்க இருக்கிற மொத்த ட்ரேடிங் ஏரியாவும் நம்மளுக்கு சொந்தமானது, இதுல நான் இங்க வந்ததுல எந்த ஆச்சரியமும் இல்லையே என்று சொன்னார். உடனே ஜாய் சற்று எரிச்சலுடன் சொன்னாள், அது எனக்கும் தெரியும், ஆனா நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள். ஜாய், உனக்கு எதுவும் தெரியாத மாதிரி பேசாத. ரீசெண்டா எல்லாரோட பார்வையிலும் இருக்கிறது இந்த ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸ் பில்டிங் தான். இது நல்ல இன்ஃப்ளூயன்ஸை கெயின் பண்ணி வச்சிருக்கு. அதனால நாமளே இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் தானே, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் என்று சொன்னார். ஜாயின் தாய் அப்படி சொன்னதும் ஜாய் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றாள். ஆனால் அவளது மனதிற்குள் பல எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. ஃபீனிக்ஸ் ஃபேமிலியே தானா முன் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு பாக்குறாங்கன்னா நிச்சயம் இந்த ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸ் நாம நினைச்சதை விட பெருசாதான் இருக்கும் போல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். ஜாய் எதையோ தீவிரமாக யோசிக்கிறாள் என்பதை ஜாயின் தாய் பார்த்தார். நீ இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, நம்ம ஃபீனிக்ஸ் ஃபேமிலி ஒண்ணு சாதாரணமா இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்துடல. இந்த மாதிரி நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்கிறது மூலமா தான் நாம இன்ன வரைக்கும் நம்மளோட இந்த பொசிஷனை தங்க வச்சிட்டு இருக்கோம். ஜாய், நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு எஃபெக்டும் போடாம இந்த ட்ரேட் இண்டஸ்ட்ரியில நம்மளோட பொசிஷனை தங்க வச்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல, அதை நீ மறந்துடாத என்று சொன்னார். அவர் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜாய் மறுபடியும் ஏதோ ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தை ஜாயின் தாய் கவனித்தார். அது சரி, என்ன நீ அப்புறமா கேள்வி கேட்கலாம், இப்ப நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டார். ஜாயின் தாய் அப்படி கேட்டதும் ஜாய் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திருதிருவென்று முழித்தாள். ஆனால் அவள் மனதிற்குள் ஒன்று மட்டும் நன்றாக விளங்கியது, அந்த ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸ்க்கு இவ்வளவு பவர் இருந்தா இது சிங்கராஜ் ஃபேமிலி கைக்கு போக கூடாது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். உடனே ஜாயின் தாய், நானும் வந்ததுல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ அவுட் ஆஃப் மைண்ட்லயே இருக்கியே, உனக்கு என்னாச்சு என்று கேட்டார். உடனே ஜாய், எனக்கு என்ன ஆச்சு, நான் நல்லாதான் இருக்கேன், நீங்க என்கிட்ட என்னமோ கேட்டீங்களே, என்ன கேட்டீங்க என்று மறுபடியும் அவளது தாயிடம் கேட்டாள். அவரோ அவளை முறைத்து கொண்டு சொன்னார், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன் என்று சொன்னார். உடனே ஜாய் தனது முகத்தை மாற்றிக்கொண்டு சொன்னாள், அதுவா, ஜஸ்ட் நல்லா இருக்குன்னு சுத்தி பாக்குறதுக்காக வந்தேன், நல்லா இருக்குல்ல என்று சொல்லிக்கொண்டு தனது பேச்சை மாற்றினாள். உடனே ஜாயின் தாய், ஆமா நல்லாதான் இருக்கு, அப்புறம் உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த ஈவென்ட்டுக்கு அப்புறம் இந்த சிங்கராஜ் ஃபேமிலி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபேமிலியா மாறிடும். அவங்க முன்னால சாதாரண ஃபேமிலி யாரும் நிக்க கூட முடியாது. எப்படியாவது நாமளும் இந்த என்டர்பிரைசஸ்ல ஷேர்ஸ் வாங்கிடணும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது வெளியில் நின்று கொண்டிருந்த அனைவரும் பரபரப்பாக இருந்தார்கள். என்னாச்சு, அங்கே எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க, ஏன் ஒரே கூட்டமா இருக்கு,
என்று ஜாயின் தாய் கேட்டுக்கொண்டே அங்கிருந்து சற்று தூரம் தள்ளி சென்று பார்த்தார். அப்பொழுது அந்த பில்டிங்கிற்கு என்ட்ரன்ஸில் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து நின்றது. அந்த காரில் இருந்து ஜாஸ்மின் மாசாக இறங்கினாள். அவள் இறங்கிய அடுத்த நொடியே அவளது காரில் இருந்து அந்த பில்டிங்கிற்கு உள்ளே வரைக்கும் ரெட் கார்பெட் விரித்தார்கள். ஜாஸ்மின் அங்கிருந்து அனைவரையும் பார்த்து கொண்டு மிகவும் திமிராக அந்த ரெட் கார்பெட்டில் நடந்து உள்ளே சென்றாள். அவ்வளவு நேரம் அந்த ஃபேமிலியை பற்றி பேசிக் கொண்டிருந்த ரூமர் அனைத்தும் சற்று நேரத்தில் காணாமல் போனது. அது அனைத்திற்கும் ஜாஸ்மினின் வருகை முற்றுப்புள்ளி வைத்தது. டார்க் சைஃபர் குரூப்பில் உள்ள அனைவரும் ஒன்று கூடினார்கள். பின்பு அந்த குரூப்பில் உள்ளவர்கள் இரண்டாக பிரிந்தார்கள். ஒரு குரூப் கப்பல் துறைக்கும், மற்றொரு குரூப் ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸ் பில்டிங்கிற்கும் சென்றது. கப்பல் துறைமுகத்தில் விக்டர் உட்கார்ந்திருக்க அவன் அருகில் வந்த அவனது வேலையாள் அவனது காதில் சொன்னான், பாஸ், சிங்கராஜ் ஃபேமிலி, வில்லியம்ஸ் ஃபேமிலி, ஃபீனிக்ஸ் ஃபேமிலி எல்லாரும் இப்ப அந்த பில்டிங்ல தான் இருக்காங்க. நம்ம ஆளுங்களும் ஆல்ரெடி அங்க என்டர் ஆயிட்டாங்க என்று சொன்னான். உடனே விக்டர் சிரித்துக்கொண்டு, எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாங்களா? இதுக்காகத்தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். சரவணா, இன்னைக்கு உன்னோட கதை முடிஞ்சிச்சு. என் கூட மோதனா சாவுதான் கிடைக்கும்னு உனக்கு இப்ப புரியும். உன்னால என்னோட ஆளுங்களையே சமாளிக்க முடியாது. நீ இப்படி என் கூட மோதறதுக்கு முடிவெடுத்த. காட்டுற யம எப்படி இருப்பான்னு என்னோட ரூபத்துல உனக்கு காட்டுறேன். இப்போதைக்கு உன்னால உன்னையே காப்பாத்திக்க முடியாது. நீ எப்படி என்கிட்ட இருந்து அபிநயாவை காப்பாத்துவேன்னு நினைக்கிற? இனிமே நீ கனவுல கூட அபிநயாவை காப்பாத்தணும்னு நினைக்க கூடாது. அபிநயா பக்கத்துல நீ நெருங்க நினைச்சாலே உன்னோட பக்கத்துல யம ரூபத்துல இந்த விக்டர் வருவான்டா என்று சொல்லி சத்தமாக சிரித்தான். டார்க் சைஃபர் மெம்பர்ஸ் இரண்டாக பிரிந்து ஒன்று ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸிற்கும் மற்றொன்று விக்டர் இருக்கும் இடத்திற்கும் வந்துவிட்டார்கள் என்பதை கேள்விப்பட்டதும் விக்டர் மிகவும் சத்தமாக சிரித்தான். அவர்களிடமிருந்து சரவணனால் தப்பிக்க முடியாது என்று நினைக்கும் பொழுதே அவனது மனது சந்தோஷத்தில் குத்தாட்டம் போட்டது. அதே சந்தோஷத்துடன் அங்கு நின்று கொண்டிருந்த அபிநயாவை பார்த்தான். ஏய் அபிநயா, இங்க வா என்று அவளை கூப்பிட்டான். அபிநயாவின் உடலில் எல்லாம் ஏதோ மாற்றம் நடந்து கொண்டிருக்க அவளால் நிற்க கூட முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். திடீரென்று விக்டரின் குரல் கேட்டதும் அபிநயா தனது உடலில் இருந்த வலியையும் மறந்து பயத்தில் அப்படியே உடலெல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அபிநயாவின் நிலையை பார்த்து அவளது அருகில் இருந்த தாரிகா அவளது கையை இறுக பிடித்துக் கொண்டாள். பின்பு, அபிநயா, ஆர் யூ ஓகே என்று கேட்டாள். அபிநயாவோ கலங்கிய விழிகளுடன் என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்றாள். அவளது வயிறு தாங்க முடியாத அளவிற்கு வலியை கொடுத்தது. அந்த வலியை பொறுக்க முடியாமல் கண்ணீர் வடித்தாள். ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருந்தாள். ஒருவேளை தனக்கு ஏதேனும் நடக்கிறது என்று தெரிந்தால் நிச்சயம் சரவணனும் தாரிகாவும் ஏதாவது செய்வார்கள். அவர்களுக்கு ஏதேனும் நடந்துவிடும் என்று நினைத்தவள் தனது வலி அனைத்தையும் பொறுத்து கொண்டு விக்டரை அமைதியாக பார்த்தாள். என்ன அபிநயா, நான் உன்னை எவ்வளவு பாசமா கூப்பிடுறேன், அது உன் காதுல விழலையா? இங்க வா என்று மறுபடியும் விக்டர் அவளை பார்த்து கூப்பிட்டான். ஆனால் அபிநயாவோ கலங்கிய விழிகளுடன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றாள். அவளது கை அவளையும் அறியாமல் அவளது வயிற்றை பிடித்துக் கொண்டிருந்தது. அதை பார்க்கும் பொழுதே அவள் ஏதோ வலியில் இருக்கிறாள் என்பது எதிரில் இருப்பவருக்கு நன்றாக தெரிந்தது. உடனே சரவணன் அவன் அருகில் நின்று கொண்டிருந்த டாக்டரிடம் சொன்னான். டாக்டர், ஐ திங்க் அபிநயாவுக்கு ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் என்னன்னு பாருங்க என்று சொன்னான். உடனே அந்த டாக்டரும் ஓகே என்று தலையை அசைத்தவர் வேகமாக தாரிகாவின் அருகில் நின்று கொண்டிருந்த அபிநயாவின் கையை பிடித்து பல்ஸ் செக் செய்தார். ஒரு முறைக்கு பல முறை அவளது பல்ஸை பிடித்து செக் செய்த பொழுதும் அது நன்றாகத்தான் இருந்தது. அவளது பல்ஸில் எந்த குறையும் இல்லை. ஆனால் அபிநயா தாங்க முடியாத வலியை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். இதற்கு என்ன காரணம் என்று அந்த டாக்டராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் மறுபடியும் அபிநயாவின் பல்ஸை செக் செய்து கொண்டிருக்க அப்பொழுது அங்கிருந்த விக்டர் சரவணனை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னான். சரவணா, நீ என்ன பண்ணாலும் உன்னால அவளுக்கு என்ன செய்தோன்னு கண்டுபிடிக்க முடியாது. நீ கூட்டிகிட்டு வந்திருக்க டாக்டருக்கு அந்த அளவுக்கு எல்லாம் நாலேஜ் கிடையாது என்று சொன்னார். அபிநய் அவருக்கு அதற்கு மேலும் அந்த வலியை பொறுத்து கொள்ள முடியாமல் போக அப்படியே அங்கிருந்த தரையில் விழுந்து உருண்டு அழுக ஆரம்பித்தாள். அவள் அழுவதை பார்த்ததும் தாரிகா கண்களில் கண்ணீருடன் அவள் அருகில் சென்று நின்றாள். அபிநயா, அபிநயா என்று சொல்லி தாரிகா அழுக அவள் அழுவதை பார்த்ததும் சரவணனுக்கு கோபம் வந்தது. உடனே சரவணன், விக்டர், நீ இதுக்காக ரொம்ப வருத்தப்படுவ என்று சொன்னான். உடனே விக்டர் சிரித்துக் கொண்டு,
இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரு வருத்தப்பட போறோன்னு தெரியும். பாதவை உன்கிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இங்க நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? உண்மையை சொல்ல போனா என்னோட மெக்கர்ட்னி ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி. எங்க ஃபேமிலில இருக்க ஒவ்வொருத்தரும் ஹார்டா ஒர்க் பண்றோம். நாங்க ஒரு நாள் கூட சோம்பேறியா இருந்ததே இல்லை. எல்லா நாளும் சுறுசுறுப்பா எங்களோட பிசினஸ் கவனிச்சோம். எங்களோட ஹார்ட் ஒர்க்னால தான் எங்களோட ஃபேமிலி இந்த அளவுக்கு முன்னேறிச்சு. என்னோட ஃபேமிலியில எதுக்காகவும் பயப்படுறவனும் வீக்கானவனும் யாருமே கிடையாது. எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனாலதான் ஹையர் ஆபீசர்ஸ் எங்களை டார்க் சைஃபரை கூட்டிட்டு சிட்டாடல் கேபிட்டலுக்கு வர சொன்னாங்க. நாங்க எங்களோட டார்க் சைஃபர்ஸ சிட்டாடல்ல நிறுவ போறோம். இங்க மட்டும் இல்ல, போக்சியாவில் இருக்கிற பல சிட்டியில எங்களோட இந்த டார்க் சைஃபர்ஸ நிறுவ போறோம். இது நாங்க பண்ணி முடிக்கிறதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால உண்மையை சொல்ல போனா எங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் பாதி ஸ்ட்ரென்த்தை இழந்துட்டோம். ஒன்ஸ் இது நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா நாங்க பழையபடி அதே ஸ்ட்ராங்கான மெக்கர்ட்னி ஃபேமிலி ஆயிடுவோம். அதுக்கப்புறம் எங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நாங்களும் வேர்ல்ட் டாப் 10 ஃபேமிலிஸ்ல ஒரு ஆள் ஆயிடும். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் எங்களோட ஃபேமிலியோட ஸ்ட்ரென்த்தும் அதிகரிச்சிடும். எங்க ஃபேமிலிக்கு முன்னால ஏரோன் ஃபேமிலி நிக்க கூட முடியாது என்று சொல்லி சத்தமாக சிரித்தான். அவன் அப்படி சிரித்துக் கொண்டிருந்த அதே நேரம் அபிநயா தரையில் வலி தாங்காமல் துடித்துக் கொண்டிருந்தாள். அவள் உடல் முழுவதும் எரிவது போல் இருந்தது. அவளை பார்த்து விக்டர் சிரித்தான். பின்பு, பாத்தியா இவளோட நிலைமைய பாத்தியா? இவளை காப்பாத்தணும்னா அது எங்களால மட்டும்தான் முடியும். உனக்கு இவளும் இவ வயித்துல வளர்ற குழந்தையும் வேணும்னா என் முன்னால முட்டி போட்டு மன்னிப்பு கேளு. அப்படி நீ மன்னிப்பு கேட்டனா நான் வேணா மன்னிச்சு விடுறேன் என்று சொன்னான். 1000 தான் இருந்தாலும் அபிநயா ஒரு பிரெக்னண்டாக இருக்கும் பெண். அவள் அப்படி துடிப்பதை எந்த ஒரு மனிதனாலும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது சரவணன் மட்டும் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? அவள் துடிப்பதை பார்க்கையில் அவனுக்குள்ளும் அவனை அறியாமல் கோபம் வந்தது. உடனே அவன் விக்டரை கோபமாக பார்த்தான். நீங்க ஒரு மனுஷன் தானே? அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கான்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணு இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க. உனக்கு என்கிட்ட மோதணும்னா என்கிட்ட வா. என்கிட்ட நின்னு நேருக்கு நேரா மோதிப்பாரு. அதை விட்டுட்டு அவளை எதுவும் பண்ணாத என்று சொன்னான். அவன் அப்படி எமோஷனல் ஆவதை விக்டர் பார்த்தான். பின்பு, டேய், எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. இவ உன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தானே, உன்னோட ஆள் இல்லையே. அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு மேல இவ்வளவு அக்கறை காட்டுற? நீ காட்டுற அக்கறைய பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கே என்று கேட்டான். உடனே சரவணன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீதான் நல்ல ஃபேமிலியில பிறந்தவன்னு சொன்னல. அப்படி இருந்திருந்தா நிச்சயம் நீ அந்த பொண்ண அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி இருக்க மாட்டேன். இந்த இடத்துல அபிநயா இல்ல, வேற எந்த பொண்ணு இருந்தாலும் எனக்கு இப்படித்தான் கோபம் வரும் என்று சரவணன் கோபமாக பேசினான். உடனே விக்டர், இத பாரு, உன்னால என்ன பண்ணாலும் அவளையும் அவ வயித்துல வளர குழந்தையும் காப்பாத்த முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட டார்க் சைஃபர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும். அவங்க எல்லாரும் இங்க இருக்கிற உங்கள ஒருத்தரை கூட உயிரோட விட மாட்டாங்க. நீங்க எல்லாரும் இப்பவே இங்கேயே சாக போறீங்க. ஒழுங்கா மரியாதையா உன்னோட ஆளுங்களை எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லு. அவங்க என்னோட ஆளுங்களை எதிர்த்து சண்டை போட்டா அதுக்கப்புறம் நீ நினைக்கிறத விட விளைவு ரொம்ப மோசமானதா இருக்கும் என்று கோபமாக கர்ஜித்தான். உடனே சரவணன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எனக்கு ஆர்டர் போடுவ என்று சொல்லிவிட்டு ஏதோ சொல்ல வந்தான். உடனே தாரிகா சரவணனை பார்த்து எதுவும் வேண்டாம் என்பது போல் தலையை ஆட்டினாள். தாரிகா அப்படி கண்ணில் கண்ணீருடன் தலையை ஆட்டுவதை பார்த்ததும் ஹரிஷ், ஜஸ்டின் என்று அங்கு நின்ற சரவணனின் ஆட்கள் அனைவரும் சண்டையிடுவதை விட்டுவிட்டு அமைதியாக நின்றார்கள். விக்டர் அபிநயாவையும் அவளது வயிற்றில் வளரும் குழந்தையையும் கொன்று விடுவேன் என்று சொன்னதும் கோபமான சரவணன் அவனை பார்த்து ஏதோ சொல்ல வந்தான். உடனே தாரிகா தனது கண்களாலேயே சரவணனிடம் வேண்டாம் என்பது போல் தடுத்தாள். அப்பொழுது அவளது கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் சரவணன் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக நின்றான். தாரிகா கண்களில் கண்ணீரை பார்த்தவுடன் ஜஸ்டின், ஹரிஷ், விக்ரம் என்று அனைவரும் எதுவும் செய்யாமல் அமைதியாக நின்றார்கள். அவர்கள் சண்டையிடாமல் அமைதியாக இருப்பதை பார்த்த அபிநயா, நான் சொல்றத கேளுங்க. என்னையும் என்னோட குழந்தையும் இங்க இருக்கிற யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவன் ரொம்ப மோசமானவன். அவன் கிட்ட இருந்து என்னால தப்பிக்க முடியாது. அதனால எனக்காக நீங்க சண்டையை நிறுத்த வேணாம். சரவணா, அவங்க கிட்ட சொல்லி சண்டை போட சொல்லு என்று சொன்னாள். அபிநயா அப்படி சொன்னதும் தாரிகா கோபமானாள். அபிநயா,
நீ என்ன சொல்ற? இங்க நாங்க வந்ததுக்கு காரணமே உன்னை காப்பாத்துறதுக்கு தான் என்று சொன்னாள். உடனே அபிநயா தாரிகாவை பார்த்தாள். இல்ல தாரிகா, இந்த ஜென்மத்தில் உங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு கொடுப்பனை இல்ல நான் நினைச்சுக்கிறேன். சாரி தாரிகா, என்னாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டமோ, என்னாலதான் நீயும் சரவணனும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால நீங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அத கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியாத நிலைமையில நான் இருக்க நினைக்கும் போதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு என்று அபிநயா சொன்னாள். உடனே தாரிகா, அபிநயா பைத்திய மாதிரி பேசாத, உனக்கு எதுவும் ஆகாது. நீ எப்பவும் எங்க கூட சந்தோஷமா தான் இருப்ப. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் என்று சொன்னாள். இல்ல தாரிகா, என்னால அதை செய்ய முடியாது. இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. எனக்கு நான் இறந்து போறது நினைச்சு எந்த கவலையும் இல்ல. ஆனா என்னோட சேர்ந்து என்னோட குழந்தைய இறந்து போறது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் லாஸ்ட் டைம் செக்கப்புக்கு போனப்ப கூட ரொம்ப பிரிஸ்கா ஆரோக்கியமா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா அந்த குழந்தைய இந்த பூமிக்கு என்னால கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எந்த தப்புமே பண்ணாத இந்த குழந்தை இப்ப அநியாயமா என்னால உயிரை விட போகுதுன்னு நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு தாரிகா என்று சொல்லி அழுதாள். அபி, அப்படிலாம் பேசாத. உனக்கு உன்னோட குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. கண்டிப்பா சரவணன் உங்க 2 பேரையும் காப்பாத்திடுவான். நீ பயப்படாம அமைதியாயிரு என்று சொன்னாள். இல்ல தாரிகா, நீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. நீங்க எல்லாரும் இப்ப இங்க நிக்கிறதுக்கு காரணம் நான் தான். அதனால இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்று சொன்ன அபிநயா அத்தனை நாள் யாருக்கும் தெரியாமல் தன்னுடன் வைத்திருந்த அந்த கத்தியை கையில் எடுத்தாள். அவள் எப்பொழுதும் அந்த கத்தியை தன்னுடனே வைத்திருந்தாள். ஒருவேளை அவன் அவளிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தால் அந்த கத்தியாலேயே அவளை குத்தி அவளது உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக வைத்திருந்தாள். ஆனால் இறுதியில் அவள் உயிர் இந்த நிலைமையில் போகும் என்று அவள் துளியும் நினைத்து கூட பார்க்கவில்லை. அழுது கொண்டே அந்த கத்தியை எடுத்து வேகமாக தனது வயிற்றில் குத்தச் சென்றாள். அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் கத்தினார்கள். அதை பார்த்த ஜஸ்டின் கூட ஒரு நிமிடம் பயந்து போனான். அபிநயா, அபிநயா, அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாத. தயவு செஞ்சு அந்த கத்தியை கீழே போடு என்று கத்தினான். சரவணன் கோபமாக, அபிநயா, நீ பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் உன்னையும் உன் குழந்தையும் காப்பாற்ற மாட்டேன்னு நினைக்கிறியா? தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் ஏதாவது யோசிச்சு கண்டிப்பா உன்னையும் உன்னோட குழந்தையும் காப்பாத்துவேன் என்று சொன்னான். பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த விக்டரை பார்த்தான். விக்டர், நீ ரொம்ப எல்லை மீறி போயிட்ட. ஒருவேளை இப்ப அபிநயாவுக்கு அவளோட குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னோட மொத்த ஃபேமிலியையும் நான் இருந்த இடம் தெரியாம அழிச்சிருவேன் என்று சரவணன் கோபத்தில் எரிமலை போல வெடித்து சிதறினான். சரவணனிற்கு அந்த கோபத்தில் ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது. அபிநயா அவள் சுய விருப்பப்படி இதையெல்லாம் சொல்லவில்லை என்று. MC காட்டனி ஃபேமிலி இவள் மீது ஏதோ பயன்படுத்தி இருக்கிறது என்பது புரிந்தது. உடனே, ஒருவேளை ஏதோ பிளாக் மேஜிக் இருக்குமோ என்று சொன்னான். அங்கிருந்த அந்த டாக்டரோ, மிஸ்டர் சரவணன், ஒருவேளை இது மெக்கர்ட்னி ஃபேமிலியால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வகை ட்ரக்ஸா இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி பிளாக் மேஜிக்கா இருந்தா கண்டிப்பா அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருப்பேன். இது நிச்சயம் பிளாக் மேஜிக் இல்ல. இவங்க ஏதோ ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் அபிநயாவை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஏதோ பண்ண வைக்குது என்று சொன்னார். உடனே விக்டர் சிரித்துக் கொண்டு, இத பாரு சரவணா, நீயும் உன்னோட ஆட்களும் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல டார்க் சைஃபர் இங்க வந்துருவாங்க. அவங்க கையால நீங்க எல்லாரும் சாக போறீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் அனைவரும் அங்கே வந்தார்கள். ஏற்கனவே சரவணனின் ஆட்கள் அபிநயாவை காப்பாற்றுவதற்காக தங்களது ஆயுதங்கள் அனைத்தையும் கீழே போட்டிருந்தார்கள். திடீரென்று அவர்கள் அனைவரும் வந்ததும் ஜஸ்டின் முதல் கொண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அங்கே வந்தவர்களின் கையில் புதிதான வெப்பன்ஸ்கள் காணப்பட்டது. அதையெல்லாம் பார்த்தவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியுடன் நின்றார்கள். அப்பொழுது சரவணனின் செல்போனிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது ரத்தினத்திடமிருந்துதான் வந்திருந்தது. அதில் 2 வார்த்தை தான் இருந்தது, டேக் ஆக்ஷன் என்று. அந்த மெசேஜை பார்த்த அடுத்த நொடியே சரவணன் ஒரு சிறிய புன்முறுவலுடன் ஜஸ்டினை பார்த்தான். பின்பு, இங்க இருக்கிற ஒருத்தரை கூட உயிரோட விடாதீங்க, எல்லாரையும் அடிச்சிருங்க என்று சொன்னான். சரவணன் சொன்ன அடுத்த நொடியே ஜஸ்டினும் சிரித்துக் கொண்டே,
ஓகே என்பது போல் தலையை ஆட்டினான். அவன் அப்படி பெர்மிஷன் கொடுப்பதை விக்டர் பார்த்தான். சரவணா, நீ தப்பு பண்ற. உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு என்று சொன்னான். உடனே சரவணன் சிரித்துக்கொண்டு, உனக்கும் என்னோட உண்மையான தகுதி என்னன்னு காட்டுறேன் என்று சொல்லிவிட்டு தனது பாக்கெட்டில் இருந்த ஒரு கார்டை எடுத்து காண்பித்தான். அது பீனிக்ஸ் ஃபேமிலியால் கொடுக்கப்பட்ட சுப்பீரியர் பான் கார்டு. அந்த கார்டை பார்த்ததும் கண்களில் அதிர்ச்சியுடன் நின்றான் விக்டர். பின்பு, இந்த இந்த கார்டு இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? இது யார் உனக்கு கொடுத்தா என்று கேட்டான். உடனே சரவணன் சிரித்துக்கொண்டே, நான் தான் என்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறேன்னு சொன்னல என்று சொன்னான். ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸிற்குள் நுழைந்த ஜாஸ்மின் வேகமாக அங்கிருந்த மேடையில் ஏறி அங்குள்ள அனைவரையும் பார்த்தாள். பின்பு, உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸ ஆதிரன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கினாருன்னு. அது அவ்வளவு சாதாரணமா வீணா போகிறதுக்கு நான் விட மாட்டேன். அதனாலதான் இத நான் பொறுப்பெடுத்து செய்ய போறேன். இதுல உங்க யாருக்காவது ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க என்று சொன்னாள். அவள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கிருந்த என்ட்ரன்ஸில் ஒரு குரல் கேட்டது. எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்கு என்று.